அட்லீஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், வீக் பெர்ஃபார்மன்ஸ் அதையாவது நீ இதுவரைக்கும் ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணி எங்கேயாவது வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கியா? அதுவும் பண்ண கிடையாது. இதெல்லாம் வந்து பேசுதா? பிலீவ்ன்னு சொன்ன மாரி தான். எங்களுக்கு நேரம் இப்ப இப்படி இருக்கு. அதனால நீ எல்லாம் வந்து பேசுற. அப்படிதான் நாங்க எடுத்துக்க முடியும். ஓகே. 3வது பாயிண்ட்டு ஆதிரை போனது எனக்கு கஷ்டம். 2nd வாட்டி வரும்போது அவங்க கொஞ்சம் சர்ட்லாவே நல்லா தான் விளையாண்டாங்க. எங்கெங்கெல்லாம் உங்கள மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்ணிக்கணுமோ, எல்லாம் கரெக்ட் பண்ணாங்க. நான் இத வந்து அப்படியே பார்வதிக்கு ரிலேட் பண்ணி நான் பார்க்குறேன். அவங்க சொன்ன வேர்டு, "இதுக்கு மேல ஒரு பொண்ணு நீ என்னதான் பண்ணணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எனக்கு ஏன் வோட் போட மாட்டேன்றீங்க?" இதே தான் நான் பார்வதிக்கும் பண்றேன். ஒரு பொண்ணுகிட்ட நீங்க என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எல்லாமே அடி வாங்குது. வீட்லயும் உள்ளயும் அடி வாங்குது, வெளிலயும் அடி வாங்குது. என்னதான் பண்றீங்க? இதுக்கு மேல ஒரு பொண்ணு என்னதான் பேச முடியும்? என்ன பண்ணணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு தெர்ல. அடுத்தது அ நெறைய பேர் இங்க எமோஷனலா வந்து அ இந்த பொண்ணு வந்து அ ஏன் இப்படி லவ் கன்டென்ட்லயே இருக்கு? ஏன் வயசா இருக்க மாட்டேன்? எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். எவ்ரி ஸ்ட்ராங் வுமன் தான் இப்ப இருக்க பார்வதிய சப்போர்ட் பண்றாங்க. ஸோ, அதுக்காக ஸ்ட்ராங் வுமன்க்கு எப்பயுமே வந்து தே வில் பி ப்ரூட்டலி ஹானஸ்ட். அவங்களுக்கு எமோஷன்ஸ ஹைட் பண்ண தெரியாது. வல்னரபிலிட்டியும் அவங்களுக்கு அதுதான். லவ்ல தான் அவங்களோட வல்னரபிலிட்டியும் கூட நான் பார்ப்பேன். ஈவன் நான் வந்து பர்சனலா கூட பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வாட்டி நம்மள திட்டினாலும் அந்த ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நம்ம வல்னரபிளா இருப்போம். நான் பார்வதிய பார்க்குறேன். அப்படி அவ லூஸ் பண்ணா லூஸ் ஆயிட்டு போட்டும். நாங்க யாரையும் ஏமாத்தலையே, ஒண்ணும் பண்ணலையே. இப்பவும் சொல்றேன், அப்படியே லூஸ் ஆயி வெளில வந்தா கூட 70 டேஸ் நான் என்ன பண்ணேங்கிறதுக்கு, எனக்கு ஒவ்வொரு டேக்கும் நான் என்ன பண்ணேங்கிறதுக்கு நம்மளால சொல்ல முடியும். சீசன் 9ல இருந்து பார்வதிங்கிற ஒரு கண்டஸ்டன்ஸ உங்கனால ரப்பர் வச்சு கூட எரேஸ் பண்ண முடியாது. சீசன் 9 இஸ் ஈக்குவல் டூ பார்வதி. அவ்வளதான். வேற யாருமே நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்க முடியாது. என்ன டாப் 1ல வரலையா? டாப் 2ல வரலையா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அந்த பேர உங்கனால எரேஸ் பண்ண முடியாது. நீங்க வின்னிங் வரவங்கலாம் எத்தன பேர் வந்து கப்பு ஜெயிச்சு பண்ணி என்ன என்ன பண்ணியிருக்காங்க? யாரும் ஒண்ணும் பண்ணது கிடையாது. அது மாரி தான் நானும் பார்க்குறேன். சீசன் 9 இஸ் ஈக்குவல் டூ பார்வதி. அவ ஆல்ரெடி அந்த நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. இதுக்கு மேல வின் பண்ணாலும் ஒண்ணுதான், வின் பண்ணலனாலும் ஒண்ணுதான். பிகாஸ் ஷி இஸ் ஆல்ரெடி வின்னர் ஃபார் அஸ். அவ்வளோதான் டாம். நைஸ். தேங்க் யூ. சரி, சரி. சாரி. ஒரே ஒரு லென்த்தா போகுது. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்மார்ட்டா இருக்க ம்ஹ்ம். பொண்ணுங்க, வயசா இருக்க பொண்ணுங்கன்னா, அத வந்து அப்படி டேக் பண்ணி, கன்ஃபைன் பண்ணி, திருப்பியும் அந்த பொண்ணுகிட்டயே அந்த ப்ரெஷர் போட வேண்டாம்னு நான் பார்க்குறேன். லெட் ஹர் ப்ளே. வின் பண்ணட்டும், லூஸ் பண்ணட்டும், எது வேணாலும் பண்ணட்டும். ஏன் ஸ்மார்ட்டா இருக்க பொண்ணுங்க வந்து லவ் பண்ணக்கூடாதா? இல்ல இப்படி யோசிக்க கூடாதா? இல்ல ஃபெயில் ஆகக்கூடாதா? எனக்கு அது புரியவே இல்ல. அந்த ப்ரெஷர் அந்த மாதவி, பொண்ணுகிட்ட திணிக்க வேண்டாம். சொல்லுங்க பிலியன். ஐயோ! அழகா பேசுறீங்க. அதுதான் 3 உங்களுக்கு. பப்பரப்ப ம்ஹ்ம். மனசுல நீ இருக்கிறதெல்லாம் பேசுறீங்க. தேங்க் யூ, தேங்க் யூ. நானும் அந்த பாயிண்ட்லாம் டாம், சொன்னேனே பெழுவன். நான் நீ ஒண்ணு மட்டும் சொல்லவா சொல்லு. டாம்? சொல்லுங்க, வேணாம், சொல்லுங்க. வேணாம் சரி, இல்ல அன்ஃபில்டர். சொல்லுங்க அன்ஃபில்டர்ட். இருங்க சொல்லுங்க அன்ஃபில்டர்ட். அதான் எனக்கு கஷ்டப்பட்டு வேணும். சொல்லுங்க. டாம். பாரதிக்காக தான் சொல்றேன் டாம். கேம் சொல்லுங்க பத்திலாம் அன்ஃபில்டர்ட். இல்ல. ம். See, these kind of people who are strong, they are vulnerable, எல்லாம் ஓகே. பட் they will be அவங்க வந்து இப்போ அதுல தப்பு நடந்துச்சு அப்படின்னு தெரிய வரும்போது she will be ready to move on very easily also. அதையும் அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியும். ஸோ if her parents convey the right message, இவன் இப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து தெரிய வரும்போது she will be strong and easily she will be able to move on from this. Okay, Tom. Thank you. டாம், டாம். எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். This is not about the game. This is personalன்றதால மட்டும் சொன்னேன். தேங்க் யூ அன்ஃபில்டர். நீங்க கேம் பத்தியே பேசாதீங்க. தயவு செஞ்சு பேசாதீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா டாம், நான் லாஸ்ட் வீக்கே நான் சொன்னேன்ல, ஐ வாண்ட் பார்வதி மாம் டு ஸ்டே. அதுதான் பிக் பாஸ் எதிர்பார்த்துப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாம் ஏங்க லூசு மாரி ஒரு இன்னைக்கு டிசைட் என்ன பண்ணி ஆதிரைக்கு குடுத்தது. தேர் இஸ் நோ கன்டென்ட். எதுக்கு அவங்களுக்கு குடுக்கணும்? இப்ப எஃப்ஜே வெளிய போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல. அவங்க அம்மா வீட்ல வந்து என்ன பண்ண போறாங்க? எனக்கு அதனால தான் மேபி ஐ திங்க் டெலிவிஷன் டிசைடட் ஓகே லெட்ஸ் கோ ஆதிரையும் அவுட் போட்டோம். வெளிய போட்டோம் அப்படின்னு எனக்கு பண்ணாங்களோன்னு தோணுது. இல்ல அது அதான் இல்லாம உண்மை. எஸ். இன்னொரு மூவ் என்ன அப்டின்னா, ஆதிரை கிட்டயே அவங்க கிட்ட குடுத்தாங்கல்ல, நீங்களா தன்னிச்சையா முடிவு பண்ணுங்கன்னு. எவ்ரிஒன் நோஸ் டெஃபினெட்லி ஷி வில் சூஸ் பார்வதி.
இல்லன்னா நீங்க 3 பேரு டிசைட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அந்த ஆப்ஷன் குடுக்கவே இல்ல பிக் பாஸ். இட்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஸ்கெட்ச் ஃபார் பார்வதி. ஆனா, அது எப்படி முடிய போகுதுன்றது நெக்ஸ்ட் வீக் பொறுத்து தான் பார்க்கணும். ஐ அம் திங்கிங் இட்ஸ் பாசிட்டிவா தான் முடியும்னு நான் நெனைக்கிறேன். லெட்ஸ் சி. பேசுங்க டாம். ஒரே ஒரு எனக்கு நிமிஷம் இருங்க பிலவன். கேக்குதா? கேக்குது. நானுமே அததான் ஃபர்ஸ்டே நான் அட்ரஸ் பண்ண வந்தேன். இன் பிட்வீன் கூட நான் லதாமாட்ட பேசும்போது அத சொல்ல வந்தேன். திஸ் ஆக்சுவலி இப்ப ஆதிரைய வெளியில அனுப்பிச்சாங்க இல்லையா? அதுவுமே அதுக்கான ஒரு மூவா தான் நான் பார்க்குறேன் கம்ப்ளீட்டா. ஏன் அப்டின்னா, எண்ட் ஆஃப் த டே இவனுங்க தான் கன்டென்ட் பிச்சையாச்சே. அதனால வந்து ஆப்வியஸ்லி தே நீட் கான்டென்ட். அண்ட் அதர் ஹேண்ட் இது வந்து பார்வதிக்கு பாசிட்டிவா மாறும்ன்ற நல்ல எண்ணத்துல பண்ணானுங்களா இல்லையான்னு தெரியல. பட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கான்டென்ட்டுக்காக பண்ண வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. ஆதிரை பர்ப்பஸ்ஃபுல்லா எவிக்ட் பண்ணதே இந்த 24 ஆதிரைக்கு கிடைச்சிருச்சுன்னா, கன்சிடர் இதுல ஆதிரை இல்ல அப்டின்னா, ஆதிரையோட பேர் வந்து உள்ள வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆதிரை இந்த வாரம் இல்லாம போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப இதா இருந்திருக்கும். வேற ஆட்கள கூட அவங்க எவிக்ட் பண்ணியிருப்பாங்க. மேபி அது அமிதா கூட இருந்திருக்கலாம். ஓகே. அவங்க இல்ல பர்ப்பஸ்ஃபுல்லா எவிக்ஷன் ஆதிரை எவிக்ட் பண்ணது இருந்திருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஒரே ஒரு எவிக்ஷனோட எஃப்ஜே வெளிய போயிருந்தா கூட அது மாறி இருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஒரு ஆள சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா. அது யா, சப்போஸ் யா, யா, யா. பார்வதிக்கு அந்த கார்ட் போயிருந்துச்சுன்னா. இல்ல. இது வந்து அதிக பேர் இருக்காங்கல்ல. கண்டஸ்டன்ட்டும் அதிக பேர் இருக்காங்க. அதனால எவிக்ஷன் கண்டிப்பா இருந்திருக்கும். அத வந்து அமித்லருந்து இல்லன்னா வேற ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட்லருந்து எடுத்து போகும்போது, ஆதிரை ஆல்ரெடி ஒரு போயிட்டு வந்த கண்டஸ்டன்ட்ன்றதுலாம் கணக்குல இல்லாம, 24 ஹவர்ஸ் தான் அவங்களுக்கு வந்துருச்சுன்றது தான் பெரிய இது. பிகாஸ் லீஸ்ட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா லீஸ்ட்ல இருந்தாங்க. பட் சுபிக்ஷா வெளில அனுப்புறதுல வந்து இது கிடையாது. ஏன்னா சுபிக்ஷா வச்சு ஒரு சென்டிமெண்டலான ஒரு கான்டென்ட் கிடைக்கும். அவங்க அப்பா ம்ஹ்ம். மீனவ சமுதாயத்திலருந்து வந்திருக்காங்க. அவங்க உள்ள வருவாங்க. அது ஒரு கான்டென்ட்டா கன்வெர்ட் ஆகும். ஆதிரைய வெளில அனுப்பும்பொழுது ஆப்வியஸ்லி அவங்க கமருதீனுக்கு குடுக்கவே மாட்டாங்கன்னு தெரியும். பிளஸ் பார்வதி கடைசி நேரத்துல பார்வதியும், ஆதிரையும் மட்டும் தான் போட்டி போட்டாங்களே தவிர, கனித்துருவே விட்டு குடுத்துட்டு வெளில வந்துட்டாங்க. சரி நீங்க 2 பேரும் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆதிரைக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஷி ஹேட் நோ சான்ஸ். அவங்க வந்து அத குடுத்துருவாங்கன்றது தெரிஞ்சு தான் சேனல் அந்த மூவே குடுத்திருக்கு. கம்ருதீன் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தான். எங்க அக்கா எக்ஸாக்ட்லி. பசங்க எனக்கு 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 என்னன்னா, இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவானா? யாருக்கு குடுக்கணும்னு டிசைட் பண்ணும்போது இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவானா? இவன் எக்ஸ்பிளைன் பண்ணி அவனுக்கு குடுக்கணுமா? அதுவே பார்வதிக்கு குடுத்ததுக்கு அப்புறம் பார்வதிய கில்ட் ட்ரிப் பண்ணுவானா? யப்பா சாமி! யார்றா நீ? அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. இல்ல அது குடுத்துறக்கூடாதுன்றதுனால தான் அவன் முந்தி அடிச்சுட்டு அந்த பாயிண்ட்ட சொல்லணும்னு வரான். அதுல அவ்ளோ ஒரு என்னன்னு எனக்கு புரியவே இல்ல. ஹி டோன்ட் வாண்ட் பார்வதியோட அம்மா வந்து ஸ்டே பண்றதுல ஐ திங்க் ஹி இஸ் நாட் ஓகே. பயம். ம்ஹ்ம். Okay, we can move on to the next. I think it's மாதவிக்கு அப்புறமேட்டு யாரு? ஃபர்வீன் நினைக்கிறேன். ஃபர்வீன் is waiting for a longer period of time. ஃபர்வீன் பேசுங்க ஃபர்வீன். தூங்கிட்டீங்களா? ஃபர்வீன்? இல்ல. சொல்லுங்க ஃபர்வீன். ஹலோ கேக்குதா? சொல்லுங்க. கேக்குது. தூங்க போயிட்டேன். லாஸ்ட் நேத்தும் பேசணும்னு நினைச்சேன். அப்புறம் ரொம்ப நேரம் ஆனாலும் தூங்க போயிட்டேன். ஹலோ சொல்லுங்க ஃபர்வீன். கேக்குது பேசுங்க. கேக்குது சொல்லுங்க. எனக்கு என்னன்னா பாரு வந்து இந்த வீக்ல ஃபுல்லாவே அந்த எதுவுமே பண்ணலன்னு பாரு சொன்னாங்க. அரோரா சொன்னாங்கல்ல, அவங்க வந்து லிட்ரலி புரோக்கனா இருந்த டைம் அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. அப்புறம் மினிட்ஸ் கவுண்ட் பண்ணாங்க. ஒரு டான்ஸ் அவங்க ஆடாம எப்படி இவங்க கண்டுபிடிக்க முடியும்? இவ்வளோதும் பண்ணியுமே அவங்க எதுவுமே கேம் ஆடலன்னு அரோரா சொல்றாங்க. அதுக்கு சார் எதுவுமே சொல்லாம அதை அப்ரிசியேஷன் பண்றாங்க. ஒரு சின்னதா கூட அப்ரிசியேஷன் பண்ணவே இல்லை. அது எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆனிச்சு. ஏதாச்சும் ஒரு சின்ன மோட்டிவேஷன் வச்சு கொடுக்கலாம்ல. லாஸ்டா எழுப்பி விட்டுட்டு உங்களுக்கு முன்னாடி கனி அண்ணா ஆதிரிக்கு அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க. போறவங்களுக்குலாம் அப்ரிசியேஷன் கிடைக்குது, இருக்கிறவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடையாது ஒரு சின்னதா கூடமே. அப்புறம் வந்து எஃப்ஜே போனப்போ இப்ப நான் பார்த்தேன், எஃப்ஜே போனதுக்கு நிறைய பேர் அழுதாங்க. அழுதுக்கு வந்து எல்லாருமே சொன்னாங்க அது நடிப்புன்னு. ஏற்கனவே பேசினவங்க சொல்லியிருப்பாங்க, எஃப்ஜே அது லிட்டரலி அவ தன்னை மாதிரிதான் எஃப்ஜேன்னு சொல்லிட்டே இருப்பா. அவ வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எஃப்ஜே வந்து என்ன மாதிரின்னு. ஆனா அவளுக்கு தெரியாது பின்னாடி முழுக்க அவளை பத்தி தப்பா பேசினது எஃப்ஜே தானே. ஆனா போறப்ப அவ தண்ணியே போற மாதிரிதான் ஃபீல் பண்ணிதான் அவ்வளோ எமோஷனல் அங்க காமிச்சா.
அந்த ஒரு அழுக கூடமே அது வந்து அவளுக்கு வந்து தான் போற மாதிரிதான் அவளுக்கு ஃபீல் ஆச்சு. அவளுக்கு வந்து உண்மையாவே எஃப்ஜேவை பிடிச்சிருக்கு, நிறைய இடத்துல பேசியிருக்கா, நிறைய இடத்துல அவனை எங்கேயுமே ஒரு டைம் கூட அவள் லவ் பண்ண கண்டென்ட்டோ அவ வந்து போயிட்டு நீ பொண்ணுங்கள்ட்ட பேசியிருக்க, நீ அப்படிதான் வந்திருக்கன்னு ஒரு டைம் கூட அவ சொன்னது கிடையாது. இவன் தான் லிட்ரலி புரோக்கன் பண்ணியிருப்பான். அந்த ஆன்டி பேரு கூட, அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் நீ கத்துற, எங்க பார்த்தாலுமே பேசுறன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பேசணும் கூடமே அவ எங்கேயுமே எஃப்ஜே விட்டு கொடுக்கல. பின்னாடியும் சரி எஃப்ஜே பத்தி அவ்வளோக்கா தப்பா பேசுனது கிடையாது. அவ தன்னைதான் பார்த்தா ஃபுல்லாவே. அதனாலதான் இன்னைக்கு வந்து அவன் ஏத்துக்கவே முடியல. அவளுக்கு புரோக்கன் ஆனது அந்த சீன்ல எனக்குமே அழுவ வந்துச்சு. அந்த எனக்கும் ஒரு லிட்டரலி கொஞ்சம் எமோஷனல் ஆச்சு எஃப்ஜே போனப்ப. ஆனா வந்து எதுக்கு ஏன்னு தெரியல, பாரு அழுதுனால எனக்கு ஃபீல் வந்துச்சான்னு தெரியல. ஆனா அதையுமே பொய்ன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் ஆதிரி போனப்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு ஒரு போட்டு அதை வேற போட்டு இப்போ ஓட்டுறாங்க. அவங்க ரிலீஃப் ஆனாங்க. ரிலீஃப் எனக்கு தெரிஞ்சு அவங்க சந்தோஷப்பட்ட மாதிரி இல்லை. அவங்க ஆல்ரெடி சொன்னது ஆதிரி போனாங்கன்னா அந்த சான்ஸ் நம்மளுக்கு யாருக்காச்சும் கிடைக்கும், அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்க நினைச்சாங்க. அதை வச்சு மட்டும்தான் அந்த இடத்துல சந்தோஷப்பட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அவங்க வந்து ஆதிரி போனதுக்காக அவங்க சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபுல் எமோஷனல் அவங்க. ஏன்னா ஆதிரியுமே இந்த டைம் நல்லா தான் விளையாண்டாங்க, லாஸ்ட் டைம் இல்லாம சீரியஸா இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டாங்க. நிறைய இடத்துல வந்து பாரு எது பேசணுமோ, யாரு தப்போ யாரு கரெக்டோ பேசுனாங்க, நல்லா தான் பேசுனாங்க. முன்னாடியே இது மாதிரி பண்ணியிருந்தா கூடமே அவங்க கூடமே இந்த டாப்ல ஆரோரெல்லாம் ஒண்ணுமே பண்ணாம வரவங்கலாம் ஆதிரி கூடமே டாப் 5ல இருந்திருப்பாங்க இந்த மாதிரி முன்னாடி இருந்திருந்தாங்கன்னா. அந்த மாதிரி அப்புறம் நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, எகெயின்ஸ்டா அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட போறேன் என்னன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் நேத்தே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு செய்தி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு. அரோரா வந்து இப்போ கோர்ட் டாஸ்க்ல டைம்ல அரோரா வந்து வச்ச அக்யூசியேஷன் பாருமையில என்னை பத்தி பின்னாடி எல்லாருமே பேசுறாங்க, தப்பா அக்யூசியேஷன் வைக்கிறாங்க. என்ன போறதுக்காக இவங்க ரொம்ப ரொம்ப டெலிபரேட்டா பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவு விரும்புறாங்கன்னு சொன்ன அக்யூசியேஷன் எல்லாமே பாரு வைக்க வேண்டியது அரோரா மேல. ஏன்னா அரோரா தான் லிட்ரலி கமருதன் கிட்ட போயிட்டு அவ்வளவு பேசியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பொண்ணையே தப்பா சொல்ற மாதிரி, எப்படிடா வெளியில பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்றா, ஒன்டையும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்றா, அவ என்ன மாதிரி பொண்ணுடா அப்படின்னு லிட்ரலி இந்த டாபிக்கை வந்து ஒரு வெளியில கார்டன்ல பேசுவாங்க. எனக்கு அப்பெல்லாம் வந்து அவ்வளோ அவனை வந்து பிரைன் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த ரம்யாட்ட விக்ரம்கிட்ட எல்லாம் போயிட்டு இப்படி இருக்கா பாரு, என்னை பத்தி எப்படி பேசுறா அப்படின்னு ஃபுல்லா பேசுறது அவதான். ஆனா அரோரா பத்தி எங்கேயுமே அவ தப்பா பேசியிருக்க மாட்டா. எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கு முன்னாடி இது பண்ண வேணாம் எனக்கு. ஆனா அவளுக்கு தெரியுது இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இல்ல, தப்பாதான் பழகுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு சொல்லிட்டு பழகுறான்னு அவளுக்கு தெரியுது. ஆனா அங்க கமருதீன் அவளுக்கு பிடிக்கும் ஒரே ரீசனுக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. எனக்கு முன்னாடி இது பண்ண வேணாம் ஏன்னா எல்லா பெண்களுக்குமே நான் தன்னோட மனிதரை தன்னோட மேனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது சின்னதா ஒரு தோல்ல சாயிருந்தா கூடமே அதை அக்செப்டன்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அது இப்போ உள்ள 90s போறவங்கலாம் மோஸ்ட்லி அப்படிதான் இருப்பாங்க. 2K வேணா ஃப்ரெண்டு பெஸ்டி அப்படின்னு எதை வச்சு சொல்லி ஒரு பேர் வச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எதுக்கு யார்கிட்ட பண்றாங்கன்னே தெரிய மாட்டேது. லவர்கிட்ட பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு கேட்டா பெஸ்டி ஃப்ரெண்டு இப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஆனா அவ அதே மாதிரி ஒரு நாமினேஷனுமே அவ தான் லிட்டரலி பார்வை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க, ஃபுல்லாவே பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அவன் என்ன கோர்ட்ல கேஸ் கொடுத்தா டெலிபரேட்டா என்ன வெளில போகணும்னு நினைக்கிறாங்க. டெலிபரேட்டா இப்ப இன்னைக்கு கூடமே என்ன இந்த கேம் முடிஞ்சுன்னு இவங்க சொல்றாங்களாம். யார் கேம் முடிஞ்சு யார் சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இவங்க கேம் பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க கேம்னா என்னன்னே தெரியல. இவங்க வந்து ரொம்ப துஷார் மட்டும் இப்ப இருந்திருக்கணும். எனக்கு துஷார் மட்டும் இருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் எப்பயோ காணா போயிருப்பாங்க, இவங்க எப்பயோ வெளில போயிருப்பாங்க. அவ்வளவு மோசமான ஒரு விஷயமா நடந்துட்டு எனக்கு இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் அது எனக்கு புரியவே இல்லை. எப்படி வந்து ஒண்ணுமே பண்ணாதவங்க எல்லாம் டாப் 5க்கு டிசர்வ்ன்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு உண்மை அதான் நானும் இப்ப மேனேஜ் பண்ணி நினைச்சுக்கிட்டே இருக்கேன், இவங்களுக்கு முன்னாடிலாம் பார்வை போயிடக்கூடாது, பார்வை இருக்கணும். கண்டிப்பா அவங்க ஜெயிக்கிறாங்க, வின் பண்றாங்க, கப்பல் அதை செகண்டரி. ஆனா அரோராக்கு முன்னாடிலாம் பார்வை போயிடக்கூடாதுன்னு நான் ரொம்பவே துவா பண்ணிட்டு இருக்கேன். அல்லாட்ட துவா பண்ணிட்டு இருக்கேன் நான் லிட்ரலி. ஏன்னா இது வந்து லைவ் ரியாலிட்டி ஷோ, இது முன்னாடியே உள்ளது, பேக் பண்ணி வச்சு போடல. நேத்து நடக்கிறது இன்னைக்கு போடுறாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு துவா பண்ணோம்னா கண்டிப்பா அது நிறைவேற்றுவான் அல்ல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். லிட்டரலி துவா பண்றேன். ஆமா லாஸ்ட் டைம் ஜாக்லின் போயிட்டாங்க, எனக்கு ஈஸா வருத்தம் தான். அதுவே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்.
நான் ஜாக்லின் சப்போர்ட்டர் 2வதா இருந்தாலுமே அந்த மாதிரி இவங்க அப்படி போயிடக்கூடாது அப்படின்னு நான் ரொம்பவே இது பண்றேன். சோ நீங்க என்ன பண்றீங்க, அந்த வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு எடுத்து சொல்ல வந்தேன். ஆனா ரொம்ப நேரம் முழிச்சிருந்துட்டு அப்புறம் தூங்கிட்டேன். எனக்கு ரொம்ப தலைவலி வந்ததுனால அந்த வீடியோ ஒன்னு அரோரா பேசினாங்கல்ல, அந்த வீடியோலாம் எடுத்து போடுங்க. இவங்க எல்லாம் ரொம்ப ஒழுங்கே கிடையாது. பண்ணிட்டு இருக்கேன். No, I'm completely revisiting all the videos. What are the nominations that she has done so far? ஏன்னா அவங்க எங்கெல்லாம் தப்பா Yeah. பேசுனாங்க, யாரு பத்தி தப்பா பேசுனாங்க அப்படின்றத நீங்க வந்து இவ்வளவு சொல்றாங்கல்ல. கேம் இவங்க என்ன கேம் விளையாண்டாங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க ஃபுல்லா எல்லா இடத்துல எல்லாம் பொண்ணாடா இவெல்லாம் எனக்கு சுத்தமா அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஆனா அவ சீரியஸா அரோரா பத்தி தப்பா பேசவே, அவங்க அரோரான்னு இல்ல யார பத்தியுமே அவங்க காலையில சண்டை போட்டாங்கன்னா எனக்கு நைட்டே போய் பேசிடுவான். உண்மையா ஜெனியூனாவே இப்ப பண்ணது இதுதானடா அப்படின்னு விக்ரமா விஜயவா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவங்க நார்மலா அந்த கன்வர்சேஷன் வச்சுப்பாங்க. எல்லாத்தையுமே இந்த ஷாலோவா பழகுனாலுமே அந்த லிட்டரலி அந்த கன்வர்சேஷன் வச்சுப்பாங்க. இப்ப கூடமே சொன்னாங்க இந்த மாதிரி கமருதோட ஒரு ஃபீலிங்ஸ் வந்தது வந்து இது மாதிரி மாத்திக்கணும் மைண்ட, அப்படி மாத்திக்க முடியாது அங்க. ஏன்னா அவ நிறைய இடத்துல அவ வந்து கான்பிடண்டா இருந்தாளா, நீ வந்து என்ன ஏமாத்துற மாதிரி இருக்கு, நான் வந்து எனக்கு கொடுத்தவனா நான் யார்ட்டி விட்டு கொடுத்துக்க மாட்டேன் கமருதன் சொல்லிட்டே இருப்பா. நீ வந்து அந்த வேலையெல்லாம் யார்ட்டி வச்சுக்காத மத்தவங்கள்ட்ட அப்படி யார்ட்டிலாம் சொல்லிட்டே இருப்பா. அவன் ஒன்னா போட்டதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் லிட்டரலி கொஞ்சம் அப்படிதான் அவன் மனசுல வந்து ஃபுல்லா கமருதீன் வந்தது. அவன் ரொம்ப கேர் பண்ற மாதிரி. ஏன்னா திவாகர்ட்டையும் சொல்லியிருப்பா, நான்தான் தப்பா பேசிட்டேன் கமருதீன, ஆனா அவன் உண்மையா நல்லா நம்மளுக்கு பேசுறான், உண்மையா அவன் நல்லாதான் இருக்கான், உனக்கு அப்புறம் எனக்கு கமருதீன் தான் அப்படின்லாம் சொல்லியிருப்பா. ஏன்னா அந்த கண்ணு அடிப்பட்டப்பெல்லாம் ரொம்பவே லிட்டரலி அவன் கொஞ்சம் கேர் பண்ணப்ப நானே நம்பினேன் அப்படிதான் போலன்னு. ஆனா அவன் இப்ப வரைக்குமே அப்படி இல்ல. இவ்வளவு கூடமே வந்து நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிற, உன்னை பத்தி தான் யோசிக்கிறேன்னு அவ வெளியில நடக்கிறத அப்படியே சொல்றா. பொண்ணுக்குதான் 1000 பேர் என்ன சொன்னாலும் பொண்ணுதான் தப்பா சொல்லுவாங்க, உன்ன சொல்ல மாட்டாங்கன்னு. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க பார்வை. ஆனா யாராலும் அந்த பேரை வச்சு கமருதன்னு கூப்பிடுறாங்களா? அப்படி கிடையாது. 2 பேருமே தான் நாங்க தப்பு பண்றாங்க. ஆனா ஃபுல்லாவே இவதான் அலையிறாங்கிற மாதிரி பேசுறாங்க. அங்க 2 பேரும் தான் ஏன் பேச மாட்டாங்க எனக்கு புரியவே இல்லை. அவளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு. அதை வந்து பிரேக் பண்ணிட்டே வேணாம் இதுல வேணாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தா. நிறைய டைம் பாத்தீங்கன்னா அவன் போய் லிட்டரலி வளைஞ்சிட்டு லிட்டரலி வந்து ஒரு மாதிரி சாதாரணமா இப்ப பேச போனாலும் அவன் பாக்குற பாரியே ஒரு இழுக்கிற மாதிரி சீரியஸா அப்படிதான் இருக்கு. அவளை படி கொஞ்சுற மாதிரி அவ அதுல போய் லிட்டரலி வில்லறா. அது அவ தப்பு இல்ல. அதுவும் அவளும் ஒரு பொண்ணு தானே. எவ்வளவுதான் ஸ்ட்ராங் உமனா இருந்தாலுமே அவளுக்குள்ளயும் வீக்னஸ் இருக்கு. அவளும் அந்த அன்புக்கு ஏங்குறா. அவன் சொல்லியிருக்கா, எனக்கு ஒரு தகப்பனை தேடுறேன் அப்படின்னு லிட்டரலி சொல்லியிருக்கா. அது ஒரு அன்பு காட்டுறது. அவ்வளவு பேர் அங்க எதிர்த்து நிக்கும் போது நம்மள்ட்ட ஒரு அன்பு காட்ட மாட்டாங்களான்னு நினைக்கும் போது அந்த இடத்துல கமருதீன் கொடுக்கும் போது அவளுக்கு அது ஃபீலா தான் இருக்கும். அதை லிட்டரலி ஏத்துக்குதான் பாத்துப்பா. அது வந்து எல்லாரும் தப்பா பேசுறாங்க, அது தப்பா பேசுறாங்க. அது எனக்கு அது சில இடத்துல ஏத்துக்க முடியல. நான் பேசணும்னு நினைச்சேன். இடையிலாம் நிறைய விஷயம் நடந்துச்சு. அப்பெல்லாம் நான் பேசணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இப்ப லிட்டரலி இவ்வளவுதான் இப்ப என் மண்டைக்குள்ள இருக்கு. பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. தேங்க்யூ டாம். தேங்க்யூ டாம். நான் தூங்கிருப்பேன் இந்த இடத்துக்கு. நீங்க லேட்டா நம்ம பேசியே ஆகணும். நாளைக்கு வேற டாபிக் போயிடும். உள்ளது இன்னைக்கு பேச முடியாது. நாளைக்கு ஸ்பேஸ்க்கு வந்தாலும் வேற டாபிக் போயிடும். நாளைக்குள்ளதுதான் வந்துடும். அதனால நான் வெயிட்டே பண்ணேன். சரி நம்மளுக்கு தலைவலியா இருந்தாலும் பரவாயில்ல பேசி ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வலிக்கு நீங்க ஓகே பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. லிட்டரலி இப்ப எனக்கு கொஞ்சம் உங்கள்ட்ட பேசி என் மைண்ட்ல உள்ளதெல்லாம் டெய்லிக்கும். ஏன்னா இங்க வீட்டுல நான் பேச முடியாது. வீட்டுல யாருமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க இதை பத்தி. அப்படியே போன்ல தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் ரிலேஷன்ல. அவங்களே என்ன டென்ஷன் படுத்துற மாதிரி பார்வதி திட்டுவாங்க. ஆனா இப்ப நான் உங்கள்ட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. எனக்கு அன்னைக்கு ஃபுல் நாள்ல இந்த கோவத்தை யார்ட்டையும் சொல்லணும், ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லணும், கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. ஸ்பேஸ் அதனாலதான் நான் ஸ்பேஸ் அந்த முடிஞ்ச உடனே ஸ்பேஸ் போட்டீங்களா வந்து பார்த்தேன். நீங்க எப்படி ஸ்பேஸ்க்கு வந்தீங்க? நான் வந்து போனேன். ட்விட்டர்லாம் யூஸ் பண்ணதே கிடையாதுண்ணா. ஹலோ, நான் ட்விட்டர்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. ட்விட்டர் நான் யூஸ் பண்ணது கிடையாது. போன வருஷத்துல வந்து நான்
சௌந்தர்யா ஃபேனுங்கும் போது நான் ஸ்பேஸ்ல பாப்பேன், யூடியூப்ல வரும் உங்க ஸ்பேஸோட ரெக்கார்ட்லாம். எனக்கு ஜாக்லின்னு பிடிக்கும்னால நான் அது வந்து உங்க கன்வர்சேஷன்லாம் கேட்பேன். அந்த டைம்ல வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்பெல்லாம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இங்க போய் பேசுனா இதெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் போன வருஷம் நான் வந்து ட்விட்டர் அப்பதான் ஓபன் பண்ணி நான் வந்தேன். உங்களோட இதெல்லாம் கேட்பேன், ஆனா நான் போயிடுவேன், பேச மாட்டேன். அப்புறம் இப்பயும் நான் டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் ட்விட்டர் எல்லாம் வச்சுக்க கூடாது, இங்க கொஞ்சம் இவங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே இந்த மாதிரி சோஷியல் பிரைவேட்ல தான் இருக்கும். அதனால வச்சுக்க மாட்டேன். இப்ப லிட்டரலி நான் திரும்பியும் நீங்க வந்து யூடியூப்ல பாரு, நீங்க வந்து பார்வதி சப்போர்ட்டர்னு சொல்லிட்டு யூடியூப்ல ரெக்கார்ட்ல வந்தாலும் திரும்பி நான் ட்விட்டர் ஸ்பேஸ்க்கு வந்தே ஆகணும், பேசியே ஆகணும் அப்படின்னு நான் வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறமேட்டுக்கு சரி ஒவ்வொரு டைம் நான் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுவேன், அப்புறம் பயமா இருக்கும் போயிடுவேன். இப்போ நான் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முடிவு வரப்போகுது, சீசனே முடிய போது நம்ம பேசுவோம் தான் இப்ப பேசுறேன். நல்ல நல்ல இப்ப முடிவு. கொஞ்சம் தைரியமா கொஞ்சம் அடுத்த பேசுறேன். அடுத்த சீசன்லயும் சேமா சப்போர்ட் பண்றோமான்னு பாப்போம். மாயா நீங்க சொன்ன சீசன்ல எனக்கு உண்மையா நான் மாயாக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஆனா எனக்கு லிட்டரலி மேட்ச் ஆச்சு, இப்பதான் வந்து தெரிஞ்சு நான் மாயாக்கு தான் நானும் சப்போர்ட் பண்ணேன். மேட்ச் ஆகுது. ஆனா ஜாக்லின், நான் சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனா ஜாக்லின் பிடிக்கும் சீரியஸாவே. எனக்கு ஜாக்லின் வின்னர் ஆன கூடமே எனக்கு பிடிச்சதா இருந்திருக்கும். நான் சீரியஸா சௌந்தர்யா ஃபேன் தான். ஆனா சௌந்தர்யா நான் இது வரைக்கும் கப்பு பிடிக்கணும்னு நான் நினைச்சது இல்ல. ஏன்னா முரணும் அல்லனா ஜாக்லின் 2 பேருக்கு தான் கப்பு தகுதின்னு அப்பயே நான் பேசிட்டு இருந்தேன் ரிலேட்டிவ்ல. ஏன்னா சௌந்தர்யா ஃபுல்லா என்டர்டைன் பண்ணாங்க. ஆனா கேம் படி பாத்தீங்கன்னா ஜாக்லின் தான் விளையாண்டாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்குமே நான் அந்த கான்ஃபிடன்ட்ல தான் இருக்கேன். சோ கேம் வைஸ் பாத்தீங்கன்னா ஜாக்லின் தான் வின்னரா இருக்கணும். யாரு இது போடுறாங்க. பட் ஆனா சௌந்தர்யா ஃபேன் தான், ட்ரூலி சௌந்தர்யா ஃபேன் தான். சௌந்தர்யா ஃபேன் தான் ட்ரூலி. இப்ப கூட யாரோ பாருக்கு சௌந்தர்யா கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க, எனக்கு பிடிக்கல. பாரு ஃபேன் சௌந்தர்யா வந்து கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க, அது ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. 2 பேருமே யூனிக்கான பர்சன் தான், அது கொஞ்சம் ஓகே தான். பட் மாயா இப்ப நீங்க பேசிக்கும் போது தெரிஞ்சு மாயா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் மாயாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு மாயா தான் மாயா கேமர். அவன் ஏன் ஒண்ணுமே பண்ண எனக்கு சீரியஸா அர்ச்சனாலாம் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க எனக்கு தெரியல. அர்ச்சனா ஃபேனா இருந்தா எனக்கு தெரியாது. ஆனா நான் மாயா தான், ஃபுல்லா மாயா தான் கேமரே. அவங்க எண்டு வரைக்குமே மாயா மாதிரி விளையாடவே முடியாது சீரியஸா. ஏன்னா மாயா தான் பண்ணுவோம் மாயாக்கு. சோ நீங்க எல்லாம் மாயா ஃபேனா இருந்திருக்கீங்க டாம் அப்படின்னு தெரிஞ்சோடனே சரி ஓகே நம்ம மேட்ச் ஆகுறோம் மைண்ட் செட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைமும் நம்ம சீசன்லயும் நம்ம கண்டிப்பா மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அப்ப நான் இதுக்கப்புறம் நான் பேசுவேன் ஸ்பேஸ்ல. அது சப்போஸ் ஆப்போசிட்டா இருந்தாலுமே அது வந்து டிஃபால்ட். ஐ ஆல்வேஸ் நம்ம இது எப்படின்னா ஒரு கேம் சும்மா வந்தோம் சாப்பிட்டோம். இப்ப பாரு மட்டும் இல்லைன்னா இந்த சீசன்ல எப்படி போயிருக்கும், லிட்டரலி அவ சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுல எல்லாரும் நாளும் கார்த்திகை தான் ஓடி இருக்கும். சாப்பிடுவோம், தூங்குவோம், ஒரு கானா பாட்டு பாடிட்டு அப்படியே தூங்குவோம், இப்படிதான் போயிருக்கும். பாரு மட்டுமே ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணலன்னா கண்டிப்பா ஒண்ணுமே நடந்திருக்காது இந்த இப்ப எப்படின்னா மாயா இப்ப வரைக்குமே அர்ச்சனா வின் பண்ணாலுமே அது மாயா சீசன் தான் பேசப்படுது, மாயா மாதிரி சீசன் தான் பேசப்படுது. சோ இந்த சீசன்ல யாரு வின் பண்ணாலுமே லிட்டரலி போன சீசன் வச்சு நிறைய பேர் டிசர்வா இருந்தாங்க. லாஸ்ட் சீசன்ல வந்து உண்மையாவே போன லாஸ்ட் சீசன் தான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா கொஞ்சம் டாக்ஸிக்லாம் இல்லாம ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லதா இருந்தாங்க, நிறைய பேர் டிசர்வா தான் இருந்தாங்க. ஆனா இந்த சீசன்ல வந்து எனக்கு யாருமே டிசர்வ் தெரியல. ஆனா சீசன் கேள்விப்பட்டாலே பாருதான் ஞாபகத்துக்கு வருவாங்க, மத்தவங்களும் ஞாபகத்துக்கு வர மாட்டாங்க, பாருதான் ஞாபகத்துக்கு வரும். சீசன்னாவே இந்த சீசன் என்ன ஹேட்டா இருக்கட்டும் எல்லாருமே பாருதான். அது நான் ரொம்ப இது பண்றேன் ஸ்டார்டிங்ல. ஆனா 2 weeks சீரியஸாவே பாரு பிடிக்கல மீன்ஸ் யாரையும் பிடிக்கல. ஆனா அதுக்கப்புறம் டேய் யாரா இவன் பிரேக் போடாம பேசுறான் டேய், அரோரா ஞாபகம் வர மாட்டாங்களா சீசன் 9னா? ஹரோராலாம் என்ன பண்ணாங்க எனக்கு தெரியல. ஹரோராலாம் என்ன பண்ணாங்க சீரியஸாவே பாருதாங்க. நான் யாருமே சொல்றேன் சீரியஸா காண எனக்கு கொடுமே அவரு பண்றாங்கதான், நிறைய இடத்துல நாயமா நின்றுருக்காங்க தான். ஆனாமே எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு இப்ப ஒண்ணும் புரியல. முடிஞ்சுன்னு சொல்றாங்கல்ல, என்ன பண்ணணும், டெய்லிக்கும் சண்டை போட்டுட்டே இருக்கணும்னு தெரியல. இப்ப எல்லாருமே இந்த பாரு கேம் முடிஞ்சிருச்சு, சாண்ட்ரா முதற்கொண்டு பாரு கேம் முடிஞ்சிருச்சு சாண்ட்ரா தான் சொல்றாங்க. எனக்கு ஆக்சுவலி சாண்ட்ரா பிடிக்கும், சாண்ட்ரா பிரஜன் பிடிக்கும், அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து பிடிக்கும். எப்படின்னா இந்த பிக் பாஸ் வரதுக்கு பிஃபோரா பிடிக்கும்.
பிரஜன்லாம் நான் ரொம்பவே நல்லா பார்த்த டைப் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். இங்க வந்து எனக்கு சுத்தமா எனக்கு பிடிக்கலன்னு மீன்ஸ் அப்படி இல்ல. அந்த கேம் வைஸ் எனக்கு அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்ற மாதிரிதான் என் மைண்ட் செட்க்கு. ஆனா இப்ப இவங்க சொல்றாங்க இவங்க கேம்லாம் முடிஞ்சுன்னு. அப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கணும்? எப்பதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஒரு மனுஷ வந்து ஏங்க அவங்களோட அவங்க கேம கத்திக்கிட்டே பத்தி இருந்தாங்கன்னு சொன்னாங்க. பேசுவதற்கு கேம பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாத நபர் அத பேசும்பொழுது ஐ வாஸ் லைக் டூட் வெயிட் அ மினிட். கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னா எப்படி மீன்ஸ் அவங்க என்ன இப்போ இந்த ஒரு வாரம் அழுதுருக்காங்க. இன்னைக்கு வந்து சாரி கேக்குறாங்களாம். இதேதான் நான் கேட்டாங்க. அவங்க வந்து கனி வந்து கேட்டாங்க, நீங்க வந்து மாரி உங்களுக்கு கொஞ்சம் கூட இது பண்ணலையா, கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியலையா, ஃபீலிங் பண்ணலையா, நான் பாத்துக்கிறேன்னு இப்ப வந்து சாரி கேக்குறாங்க. அப்ப தெரியலையா? இப்ப என்ன விஜய் சேதுபதி என்ன புதுசா வந்து சொல்லிட்டாரா? எனக்கு புரியவே இல்லையே. இப்ப மட்டும் என்ன சாரின்றது? அது அன்னைக்கு கேட்டு தொலைஞ்சிருக்கலாமே. அவங்க சத்தியம் கனின் பிள்ளை மேல சத்தியம் பண்றாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியல. இப்ப மட்டும் நானும் இது பிறந்துருச்சா? சேதிபதி சொன்னோம் சார் சொன்ன உடனே சாரி கேக்குறாங்க. அது என்ன டிராமா? அப்ப டோட்டலி நீ 1 வீக் ஃபுல்லா நீங்க அப்படி எதுவுமே பண்ணாம ஒரு டிராமா பண்ணுவீங்க. லாஸ்ட்ல வந்து இவங்க வந்து சொல்லுவாங்களாம், பாரு கேம் நல்லா இல்ல, இவங்க எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்களாம். இவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்களா? இவங்க எல்லாம் சீரியஸாவே எனக்கு ஆதிரை போனதுக்கு பதில் சாண்ட்ரா போயிருக்கலாம். அந்த வீக் என்ன பண்ணாங்க? ஒரு வேலை பண்ணல. மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க எனக்கும் சீரியஸா அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு அக்செப்ட்னஸ் தான். அந்த ஃபீலிங்ஸ காமிச்சிட்டே இருக்கிறது ஒண்ணும் நாங்க பிக் பாஸ் பாக்கலையே. ஆளாளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு உட்கார்ந்தாங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருப்போமா? அவங்க பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் பார்த்துட்டு இருக்கதா நம்மள அதுக்கு சீரியல் பார்த்துட்டு போயிடலாமே. இதுக்கு நம்ம எதுக்கு பிக் பாஸ் லைவ் 24/7 சப்ஸ்கிரைப் பண்ணி காசு போட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெட்டுக்கு வேற காசு போட வேண்டியதா இருக்கு. 2 GB முடிஞ்சிருது. எக்ஸ்ட்ரா GB வேற போடுறேன் நான். போட்டு வேற பார்க்க வேண்டியதா இருக்கு லைவ். ஏன்னா இவங்க திடீர்னு பார்வதி இதை தப்பு சொல்றாங்க. அவங்களுக்கு நான் பேசுறதுக்காகவே அந்த பாயிண்ட் பேசுறதுக்காக அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. ஏன்னா லைவ் பார்க்காம சில பேர் சும்மா அந்த ரீல்ஸ் பார்த்துட்டும் தென் என்ன ஒரு எபிசோட் பார்த்துட்டோம் இல்லைன்னா சும்மா ப்ரோமோ பார்த்துட்டு மட்டுமே பார்வதி தப்பா பேசிட்டு இருக்காங்க என்கிட்ட வந்த ரிலேட்டிவ்ல. அவங்களுக்கு நான் பதில் சொல்றதுக்காகவே அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நினைச்சு தெரியுமா, இவ்வளவு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சு தெரியுமா, அப்படிலாம் பேசிதான் இந்த பார்வை இப்படி பேசினாங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுக்காகவே நான் ஃபுல்லாவே லைவ் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். எங்க வீட்டுல என்ன பைத்தியம்னே சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. பட் ஆனா ஏன்னா பிள்ளை கொஞ்சம் பிள்ளை குழந்தை 6 மந்த் பேபி இருக்காங்க. அவங்களே பாத்துக்கிட்டு தான் நான் பாத்துக்கிறேன். ஆனா இருந்தாலும் பேபி பாரு இதெல்லாம் அவனுக்கு தலைவலி உண்டாகும், டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றது? இது நான் ரொம்ப நாளா நீங்க சொல்ற மாதிரி நான் ஓவியா சீசன்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அப்பெல்லாம் லைவ் மட்டும் அப்பவே இருந்துச்சுன்னா நிறைய பேரோட முகத்தெரி கிழிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய பேர் லைவ்லயே தெரிஞ்சிருக்கலாம். இவங்கனால நல்லவங்க. ஆரவுக்குலாம் டைட்டில் தூக்கி கொடுத்தாங்கல்ல, அப்பெல்லாம் டைட்டில் டிசர்வே இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணாமனா திட்டிருப்பாங்க. நிறைய பேரோட முகத்தெரி கிழிஞ்சிருக்கும், நிறைய நடந்திருக்கும். இப்ப போய் யாரும் தப்பு தப்பா பேசுறவங்க எல்லாம் அப்ப நிறைய நடந்திருக்கும். தூக்கி வச்சு பேசுறாங்க. நான் நிறைய பேசிட்டு நினைக்கிறேன். போதும். அப்புறம் தேங்க்யூ மணி ஆயிடுச்சு. தேங்க்யூ so much பர்வீன். தூங்க குட் நைட். டாம் சொல்லுப்பா. அவங்களுக்கு ஒண்ணே சொல்லிக்குவா பர்வீன், நீங்க டாமோட ப்ரொஃபைல்ல போயிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க பங்க்சுவலா ஸ்பேஸ் கரெக்டான டைமுக்கு போட மாட்டாங்க. நீங்க வந்து நோட்டிபிகேஷன் ஸ்பேஸ் போட்டாங்கன்னா வந்துரும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் வந்துருங்க. வந்த உடனே பேசிடலாம். இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும். ஆமா நான் இன்னைக்கு சீரியஸா நான் இன்னைக்கு அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா நான் எபிசோட் முடிஞ்ச செகண்டுக்கே நான் வந்து பார்த்தேன், என் ஸ்பேஸே காணும். என் வேற ஒரு ஸ்பேஸ் தான் இருந்துச்சு. அதுல நம்மளை பத்தி கொஞ்சம் ஆப்போசிட்டா பேசுறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அதனால அதுக்குள்ள நான் போல. சரி எங்கடா பாரு சப்போர்ட் டாமன் வருவாங்கன்னு பாத்துட்டே இருந்தேன். லிட்டரலி டாம் வந்து ஒரு 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 ட்வீட்டுக்கு போய் கமெண்ட் போட்டிருப்பாங்க. அவங்க கீழே போயிட்டு ஸ்பேஸ் இன்னும் ஆரம்பிக்கலையா டாம் அப்படின்னு கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு. நான் அப்புறம் லாஸ்டா வந்திருக்கேன். பேச முடியல. இப்ப மணி 1:30 ஆயிடுச்சு. அப்படியே போயிடுச்சு லிட்டரலி. அப்ப நான் யோசிச்சேன் சீக்கிரமா வந்துடணும், சீக்கிரமா பேசிடணும். கீழ இருக்க எல்லாத்துக்கும் ஓகே தேங்க்யூ. அடுத்தவங்க பேசுவேன். தேங்க்யூ பர்வீன். கீழ இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். யூடியூப்ல பார்க்கக்கூடிய எல்லா நபருக்கும் சொல்லிக்கிறேன். எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, யூடியூப்ல பாக்குறவங்க என்கிட்ட டெய்லி இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, please download Twitter app. Come to Twitter, search for MS Tom Prem. Follow me, turn the notification on so that you'll be able to talk to me. Interact பண்ணலாம். கமெண்ட் செக்ஷன்ல மட்டும் பேசாம இங்க வந்து நீங்க நேரா உங்களுடைய சப்போர்ட்டை ஃபார் பார்வதி யூ கேன் கிவ்.
அண்ட் ஹியர் யாரெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணாம இங்க கீழ் மாடி, மேல் மாடி எல்லா மாடியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ, நீங்க எல்லாரும் மேல டாப் லெஃப்ட் கார்னர்ல இருக்குது பாருங்க. அதான் டாமே. ஃபாலோ பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. போடுற ஸ்பேஸ்லாம் ஜாயின் அப்ப பண்ணுங்க. ஒன்னே எஸ். ஒண்ணு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். சீரியஸா அந்த வீடியோ எடுத்து போடுங்க. இப்ப நம்ம பரப்பணும். நெறைய வீடியோ எடுத்து பரப்பணும். அப்பதான் நல்லது. அரோரா பத்தி, நீங்க கமருதீன் பத்தி. அரோராவை இப்போ எப்படி லிட்டரலி ஒரு பரப்புறோம்னு கமருதீன் மட்டும் பாருங்க. ம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். கமருதீன் ம். செக்கோன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருந்தாங்க. அதுல வந்து உங்களோட ஃப்ரெண்ட் யாரோ அவங்க இருக்காங்க போல. நான் அந்த இதுக்கு போயிருந்தேன் ஆஃப்டர்நூன் போல. அங்க வந்து போட்டிருந்தாங்க, டாம் ஃப்ரெண்டு தானே நீங்க, நீங்க சொல்ல வேண்டியதானே கமருதீன் பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. பேசிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பீக்கர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல. நம்மலாம் உங்க அளவுக்கு நம்ம பேசுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப தெரிஞ்சது. அப்போ நான் சொல்லிட்டேன். ஆனா அவங்க கேட்கல அப்படின்னு போட்டிருந்தாங்க. அங்க லிட்டரலி நீங்க வந்து தப்பா பேசிட்டு இருக்கன்ற மாதிரி பேசிட்டாங்க. அவங்க இருக்கிறதுதான் பேசுறோம். அவங்களுக்கு சொல்றாங்க நாங்க வந்து பாரு பத்தி பேசல. நாங்க பாரு பத்தி கீழே போடுறோமா? ஏன்னா பாரு எங்கேயுமே கமுருதினை கீழே போடல. அப்புறம் எப்படி பேச முடியும் அங்க அவங்களால? ஏன்னா கமருதீன் எல்லாம் லிட்டரலி நம்மள பத்தி பாரு பத்தி தப்பாதான் பேசிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலுமே ஸ்டார்டிங்ல இருந்து ஒன்ஸ் ஆச்சும் நல்லா பேசிட்டு இருக்காங்களா? இல்ல. அப்ப கண்டிப்பா நம்ம பேசதான் செய்வோம். நம்ம ஆதரவு கொட்டதான் செய்வோம். என்னன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாரு எங்கேயுமே அந்த ஒரு இஷ்யூ, முன்னாடி உள்ள டச் இஷ்யூ தவிர வேற எங்கேயுமே பாரு கமருதீனை பத்தி தப்பா பேசல. இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்குமே பேசல. 1000 பேர் 1000 சொன்னாலுமே அவன் லிட்டரலி நம்புறான். அவனை நம்புறதான் சொல்றான். இப்பயும் நம்ம வெளியில வந்துமே அவன் என்ன அது தெரியாது. வெளியில வந்தா நம்மளுக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னா. பட் சொல்றேன், அவங்க சொல்றாங்க பெருமையா நாங்க வந்து விட்டு கொடுக்கல, பேசல அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்கள்ட்ட வந்து சொல்றதுன்னா வீடியோ எடுத்து பரப்புங்க. ஆனா கொஞ்சம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும் தப்பா போடாம கொஞ்சம் நல்லா போட்டு பரப்புங்க. ஏன்னா போட நம்ம மாட்டேன், வந்து போட கீழ் மாட்டேன். தரமா போயிடும் நம்ம நினைக்க நோ, கூடாது. நோ, நோ, நோ. ஐ வில் நாட் யூஸ். ஏன்னா நம்ம டாம் அவங்க என்ன வேணாலும் நம்ம பாரு பத்தி பேசிட்டு போட்டோம். ஆனா நம்ம யார பத்தி தப்பா பேச அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. முன்னாடி ஒரு பேர் எல்லாம் வைக்கிறாங்களா? அந்த மாதிரி எல்லாம் வச்சு போட வேணாம். நம்ம கொஞ்சம் டீசெண்டா திட்டுவோம் அப்படின்னு நான் சொல்றேன். அது ஈவினிங்கே தேங்க்யூ அட்ரஸ் டாம். பண்ணியாச்சு. ஈவினிங் நான் சாரி வந்த உடனே அதுதாங்க அட்ரஸ் பண்ணேன். ஒரு அட்ரஸ் நபர் பண்ணியாச்சு. போட்டிருந்தாரு. நான் பாக்கல. நான் அது போட்ட அது நான் நபரை சொல்லணும்னு உடனே நினைச்சேன். அதை அது எடுக்க பாக்கல. சொன்னேன். அவர் உடனே டெலீட் பண்ணிட்டு டாம் டெலீட் பண்ணிட்டேன்னு எனக்கு மெசேஜ் பண்ணாரு. தட்ஸ் த மேக்ஸிமம் ஐ ஏன்னா கேன் டு. நம்ம இப்ப ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னா நம்ம சீரியஸா தான். அவங்க இப்போ FJ எல்லாம் திட்டிருக்கா. பாருவே இருக்கட்டும். நம்ம திட்டுறாங்க திரும்பி நான் பேசுனது இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல. அந்த மாதிரிதான் நம்மளும். நான் என்ன மாதிரி நம்ம திட்டுறாங்கன்னா சொல்லிட்டு நம்ம திருப்பியும் நம்ம பேசினா அப்ப அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். நம்ம பேசுவோம், இருக்கிறத பேசுவோம். ஆனா பேர்லாம் வச்சு பேச வேணாம். அரோராவே சொல்றேன். அவங்கள பத்தி பேசினா கூடமே அவங்களுக்குள்ள டேக் நேமோ இல்ல வேற வேற வச்சு பேச வேணாம். அவங்க இருக்கிறத பேசிட்டு அவங்க நோ, என்ன நோ. பண்றாங்கன்னு ஃப்ரம் மட்டும் த போட்டா பிகினிங் கூட போதும். பர்வீன், நாகரிகம் இல்லாத வார்த்தைகளை எதையுமே நாங்க இங்க யூஸ் பண்றது கிடையாதுங்க. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஹலோ. மாதிரி போடக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. இல்ல ட்வீட்டுமே போடுறது கிடையாது. நீங்க பண்றீங்கன்னு சொல்லல. பட் சொல்றேன் ஸ்டில் அவங்க நம்மள யா, யா. பார்வையா மேபி போடுறாங்க. அது அவங்க அந்த மாதிரி ஒரு காஜின்னு கூட போடுறாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் மீனிங் என்னன்னு நான் எனக்கு போட இப்போ வரைக்கும் மாட்டேங்க. தெரியாது. நோ, ஆனா நோ, நோ, நோ. ஐ வில் நாட் இல்ல யூஸ் நீ ஆல் தீஸ் யாரையுமே வேர்ட்ஸ் அட் எனி சொல்லல. காஸ்ட். நீங்க போட மாட்டீங்க. நான் யாரையுமே சொல்லல. யாருமே பொதுவா ஓகே. போடுறவங்களையுமே யாரையுமே சொல்லல. இப்போ பாரு ஃபேன் சொல்லிட்டு சௌந்தர்யா பத்தி போட்டிருந்தாங்கல்ல, அது எனக்கு உண்மையா ஹர்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு சொல்றேன். அந்த மாதிரி பண்ண வேணாம். பாரு ஃபேனே செய்ய டாம் வேணாம்னு சொல்ல வரேன். டாம் ஓகே, நீங்க ஓகே, ஓகே, போடுறீங்கன்னு சொல்லல. ஓகே. ஓகே, ஓகே, ஓகே. டாம் தேங்க்ஸ். தேங்க் யூ, என்ன தேங்க் யூ. தெரியுமா இது? தேங்க் யூ, அவங்க தேங்க் யூ, என்ன தேங்க் யூ. தெரியுமா பை, பை, பை. பண்றாங்க? ம், இப்ப பாரு சப்போர்ட்டர்ஸ் யாருன்னா போய் அங்க பேசுனாங்கன்னு வச்சுக்கீங்களேன், ம், கமருதீனை பத்தி ஏதாவது பேசுனாங்கன்னா, ம். எப்ப அவன் பாருக்கு எப்படி பண்றான்னு ஃபர்ஸ்ட் போய் அதை போய் பாருங்க. நீங்க உங்க ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கமருதீன் அடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவே கமருதீன் சப்போர்ட்டர்ஸ் யாருன்னா பாரு ஏதாவது பேசுனாங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க அங்க போய் ஃபர்ஸ்ட் பாரு கமருதீனுக்கு என்ன பண்றாங்கன்னு பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அவங்கள போய் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாத்தி மாத்தி தூண்டி விடும் வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இல்ல. ஏன்னா நான் பர்வீன், பாருக்கு சப்போர்ட் பண்ணேன்னு ஜெயா வந்து ஒரு நல்ல ட்வீட் போட்டாங்க. இந்த மாரி இந்த 2 குரூப்ஸும் இப்படி டோன்ட் கீப் பேஷிங் ஈச் அதர். அது ரொம்ப நல்லவே இல்லன்னு நம்ம ஜெயா இங்க ஸ்பீக்கர் அவங்க போட்டாங்க. உடனே அங்கருந்து ஒரு சிலர் வந்துட்டு, யா வி ஹவ் டிசைடட் நாட் டு டூ தட்ன்னு they have come and they have kind of promised. ஸோ ஐ திங்க் ஒரு நாள்ல கொஞ்சம் கோவப்பட்டு எல்லாருமே வந்து அக்லி ஹேஷஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் we can just நோ, not do it. நோ, From our part, we நான் won't do என்ன it. சொல்றேன்னா, அஞ்சலி இதை வந்து நான் வந்து பிலீவ்னு கூட நான் இந்த விஷயத்துல ஓன் பண்ண மாட்டேன். அஞ்சலியை நான் ஓன் பண்ண மாட்டேன்.
நான் பண்ற தவறுக்கு நான் ரெஸ்பான்சிபிள். அவங்கவங்க தனித்தனியா போடுறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். எனக்கு தெரிந்த நபர்கள்கிட்ட நான் வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணும்பொழுது, இது நல்லா இல்லன்றத என்னால சொல்ல முடியும். நான் நல்லா இல்லன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டு டெலீட் பண்றாங்க. அவ்வளோதான். இப்ப கம்ருதீன சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படிதான் போடுறாங்கன்னா, அது அவங்களுடைய விருப்பம். அதுக்கு மேல நான் கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி அவங்களோட ட்வீட்ட நான் லைக் பண்ணிட்டு இருந்தேன்னா, இப்ப அத லைக் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். அது இட்ஸ் கம்ப்ளீட்லி எக்ஸாக்ட்லி. தேர் சாய்ஸ். டாமி, இட் வாஸ் த சேம். நானுமே வந்து நம்மளோட ஒரு ஒன் ஆஃப் பாரு ஃபேன்ஸ்க்கு ஐ செட், "ஐ கேனாட் லைக் யுவர் ட்வீட். நீங்க இப்படி போட்டீங்கன்னா, இட் இட் ஜஸ்ட் டசன்ட் இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ" அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நானு ஐ லவ் மேஜிக்ஸ் ட்வீட்ஸ். பட் அவங்க ஒரு சில ஹேஷஸ் போடும்போது ஐ டிட் நாட் கோ அண்ட் லைக் இட். I liked what I liked and I couldn't like some of the things she ஒரு ஹேஷ் யூஸ் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் couldn't do it. அவ்வளோதான். தட் வாஸ் இட். ஓகே. சொல்லுங்கள் பாலாஜி. நான் நெறைய பேசிட்டேன். பாலாஜி பேசுங்க. பாலாஜிக்கு அடுத்து பிரவீன். எனக்கு முன்னாடி டாம் சொல்லுங்க. டாம் டொனால்டா? டக்கு டொனால்டு டக்கு இருக்காங்க டாம். டொனால்டு டக்கு என்ன இருக்கு. அவங்க மன்னிச்சிருங்க. பேசட்டும். மன்னிச்சிருங்க டக். ஐ அம் ரியலி சாரி. கோவப்பட்டுறாதீங்க. ஹாய். ஹாய். செகண்ட் டே ஸ்பேஸ்ல பேசுறேன். ம்ஹ்ம். அது என்னது இன்னைக்கு ஹோஸ்டிங் பத்தி நம்ம பேசவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நார்மலா ஒரு ஆக்டராகவும் எனக்கு பிடிக்காது. அது ஹோஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா பிடிக்காது. லாஸ்ட் இயர்லேருந்து பிடிக்காது. அப்புறம் வேணும்னே தான் பார்வதியை வந்து அவாய்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். நல்லதுதான். யாரோ போஸ்ட் போட்டிருந்தாங்க, நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணாததே நல்லதுதான் அப்படின்ற மாதிரி. நம்ம இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க யாரோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யா பேசினாங்க இல்லையா இங்க ஸ்பேஸ்ல. அவங்க சொன்னாங்க விக்கல்ஸ்க்கும் விஜேஸ்க்கும் வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ், அவரு வந்துட்டு மொக்கிங் தான் பண்றாரு, பார்வதியை பண்றாரு இல்லையா, அதை சொல்லியிருந்தாங்க. அது வந்து கரெக்ட் தான். அத வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து விக்கல்ஸ் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்காரு இல்லையா. நான் வந்துட்டு அடுத்து ஒரு ஃபியூச்சர்ல வந்து நான் ஒரு பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ண வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அவரு விஜேஎஸ் தான் வந்துட்டு இதா எடுத்துக்கிட்டு அவர் அப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன். இவரும் அப்படிதான் ஹோஸ்ட் பண்றாரு, நம்மளும் அந்த பிளேஸ்க்கு வரலாம் அப்படின்ற மாதிரிதான் விக்கல்ஸ் அடிக்கடி அத மென்ஷன் பண்றாருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறாருல, நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, ஃபியூச்சர்ல நான் வந்து பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, நான் ஹோஸ்டா வருவேன் அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ். அத எல்லாத்தையும் எச்சு தொட்டு அழிச்சிருங்க டக்கு. இங்க பண்றதே பார்க்க முடியல. அண்ட் வந்து ஆதிரியோட எவிக்ஷன் வந்து எஃப்ஜியோட எவிக்ஷன் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அது ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அண்ட் ஆதிரியோட எவிக்ஷன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அது ஒரு ஃபேர் தான். ஆனா வந்துட்டு இப்போ அரோரா திவ்யா கூடயே வந்துட்டு அரோரா வந்துட்டு ஆதிரை வச்சே ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆதிரை வெளில இருந்து வந்து சொன்ன விஷயங்கள் வச்சு அரோரா திவ்யா வந்துட்டு ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் அரோரா கேம் பிளே இல்ல. இப்ப ஆதிரையும் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்துட்டு ஆதிரை போனது எனக்கு தெரிஞ்சு ஓகேவா தான் இருக்குது. அவங்க போனா ஒரு சேஞ்ச் அங்க வருதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்து வந்துட்டு என்ன பாயிண்ட் யோசிச்சோம், பார்வதி இன்னைக்கு நடந்த ஒரு ஹாப்பியான விஷயம் வந்துட்டு எழுதி வச்சா படிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல இங்க எல்லாரும் இவ்வளவு பேசுனது கேட்டேன் இல்லையா, கேட்டதுல இருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஷோ பத்தி. அண்ட் இன்னைக்கு நடந்ததுலே பாருக்கு அது கிடைச்சது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நானுமே அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து ஆதரிக்கு போயிடுச்சு. லக் வந்துட்டு பாரு பக்கம் இருக்கு, அதனாலதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேசணும்னு யோசிச்சேன், மறந்துச்சு. பரவாயில்ல, பேசாம பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே. கமருதீன் வந்து லிட்டரலா வந்துட்டு அவளுக்கு கிடைச்சதுமே வந்துட்டு அவனோட மூஞ்சியும் அரோராவோட மூஞ்சியும் வந்துட்டு காமிச்சாங்க. 2 பேருக்கும் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அவனுக்கு வந்து ஹாப்பியாவே இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் லைவ் கூட பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தப்பயுமே அவன் வந்துட்டு அவளை ஒரு மாதிரி திட்டிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது என்ன சொல்றது, அப்போ அவன் மேல பிளேம் போடுற மாதிரி இருந்துச்சு. அப்போ நீ வந்து என்ன தப்பா காட்டுனன்னு நினைக்கிறியா, இதெல்லாம் ஃபேக்கா இவ்வளவு நாள் இருந்தது அப்படின்ற மாதிரி.
அண்ட் அது கரெக்டா நீங்க சொன்னீங்க இல்லையா? ஏன்னா அவன் தான் பின்னாடி அவளை பத்தி நிறைய பேசியிருக்கிறான். பாரு எந்த இடத்துலயுமே பேசல. சோ அவனுக்கு தான் அந்த பயம் வந்துட்டு அதிகமா இருக்குது. பாருக்கு அந்த பயமே இல்ல. ஏன்னா அவங்க பேசவே இல்லை எந்த இடத்துலயுமே. அது அந்த பாயிண்ட் நானுமே யோசிச்சேன். அண்ட் வந்துட்டு ஓகே அவ்வளவுதானா? இங்க வேற வந்து என்ன? கொஞ்சம் பதட்டமா இருக்கு. பதட்டப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆப்வியஸ்லி கொஞ்சம் நீங்க ஓகே. ஏர்லியா வந்து பேசுறதுக்கும், லேட்டா வந்து பேசும்பொழுது நிறைய பாயிண்ட்ஸ கவர் பண்ணியிருப்போம்ல, அவ்வளவுதான். ஆமா ஆமா அதுக்காகலாம் ஆமா. ஃப்ரீயா விடாதீங்க. திரும்ப திரும்ப வந்து பேசுங்க. ஓகே. சொல்லாத பாயிண்ட்ட தூக்கிட்டு வந்து பேசுங்க. அரோராவ வந்து 5 அடி சேர்த்து அடிங்க. அது சொல்ல நினைச்சேன். ஆ ஒரு ஒரு மீம் பாத்தீங்களா? பார்த்தேன். ஆ. அரோராவ தான் வந்துட்டு அந்த அஜித்தோட படத்துல 4 பேர் அவன் நைட்டி போட்டிருப்பான். அந்த சீன்ல வந்துட்டு அரோராவோட மூஞ்சிய வச்சு இந்த கேடு கெட்ட கேரக்டர் உடுக்கிட்டே எனக்கு இன்னைக்கு பார்த்ததுலே அந்த ட்வீட் தான் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என்னால சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கிறேன். செம்ம சிரிப்பு எனக்கு. அப்படியா? ஐயோ நம்ம நான் மனசுல பார்க்கலையே. இருக்கிறது அப்படியே போட்டான். ஆமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். டொனால்ட் டக் இங்க சாட்ல ஷேர் பண்ணுங்க. டொனால்ட் டக் அது எப்படி பண்றது தெரியலையே. ஜஸ்ட் காப்பி பேஸ்டா. ஓகே சாட்ல ஷேர் பண்ணிருக்கேன். டாம் இந்த கேடு எனக்கு கெட்ட செம்ம சிரிப்பு டாம் அதை பார்த்து. சொல்லுடா என்னடா? ப்ரொமோல வந்த அந்த இது வரவே இல்லையே எபிசோட்ல. பாரு பாரு தெரியும் பாரு அப்படின்னு வந்துச்சா என்ன? வந்துச்சு. நான் தான் மிஸ் பண்ணிட்டேனோ? நானும் மிஸ் இல்ல டாம், பண்ணிட்டேனோ? வரல டாம். அது அந்த இது வரலையே. ஸ்கிரிப்ட் வரல. பாரு எனக்கு வந்துச்சு. தெரியும் பாரு, அது வரவே இல்ல. இல்லையே, விஜிஎஸ் நான் சொன்னது. பார்த்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம். நீங்க இல்லடா அது ப்ரோமோல மட்டும் தான் வந்துச்சு, வரல. எபிசோட்ல டாம் வரல. நீங்க ஓகே. ஹாட்ஸ்டார்ல பாக்குறீங்களா இல்ல ராஜ் டிவில பாக்குறீங்களா? நான் வந்து இவங்கள மாதிரி இனிமே சன் டிவில பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் பலவன். டாம் இல்ல அது எப்படி டொனால்ட், வந்துட்டு அந்த பிக் ஷேர் பண்றது தெரியலையே. ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு டிஎம்ல பண்ணிருக்கீங்கல்ல, திரும்ப ஆமா டிஎம்குள்ள நீங்க போங்க. எப்படி அது போடுறது? அப்படியே ஆ நான் போட்டேன்னா கேஸ் ஆகுங்க. ஏங்க ஓகே என்னைய ஏங்க மாட்ட விட சேவ் பண்ணி. பாக்குறீங்க? பிக் பாஸ் அன்ஃபில்டருக்கு அனுப்புங்க டாம், அவர் ஷேர் பண்ணுவாரு, அப்ப கேஸ் ஆகாது. அப்ப அவ்வளவுதானே பண்ணிடுவோம். டொனால்ட் அன்ஃபில்டர். ஒரே ஒரு நான் ஃபர்ஸ்ட் டாம் ஒரே ஒரு ஆன்சர் டொனால்ட்க்கு. டொனால்ட் நீங்க சொன்னீங்களே இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அரோரா, இப்ப ஆமா. பாருங்க நீங்க பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் அப்படி அதுவும் தான். கிழிச்சிருவாங்க. பார்வ வந்துட்டு நிறைய டைம் அந்த கண் அன்ஃபில்டர்ட் அடிபட்டது. இத மட்டும் பேஸ்ட் பண்ணுங்க அன்ஃபில்டர்ட். அந்த லைக் எல்லாருக்கும் முட்டு கொடுக்குற ஹோஸ்ட் வந்துட்டு இப்போ அரோரா வந்து எந்திரிச்சு வந்து ஸ்போர்ட்மேன்ஷிப்பே இல்லைன்னு பாரு பார்த்து சொல்றப்ப அவங்க கண்ணுல அடிபட்டு இவ்வளவு தூரம் திருப்பி அந்த கேம் அவ்வளவு தூரம் ஆனப்ப அவன் தான் அவர் தான் வந்துட்டு அந்த இதை சொன்னார் இல்லையா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு. அப்ப ஏன் வந்து பார்வதிக்கு வந்து முட்டு கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. அவளுக்கு வந்து ஆம், என்ன சொல்லுது, எவ்வளவு தைரியம் தான் நீ எந்திச்சு பார்வதி அப்படி சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. என்ன பண்றது, தலையெழுத்து இதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலா அக்கா அந்த அடுத்த வாரம் அவுட் அக்கா தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நிறைய ட்வீட் பார்த்தேன், ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த வாரம் உங்க அக்கா தாண்டா அவுட் அப்படி சொல்லி கமெண்ட் போட்டு விட்டேன். கடுப்பா இருக்குது பார்க்கவே. கூச்சமே இல்லாம டாப் 3ல வினோத்தும் அரோரா கனின்னு வைக்கிறாங்க. எப்படிடா முடியுது உங்களால? டொனால்ட் டக் அவங்க நாமினேஷனே இல்லையா நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன்ல இல்லையா? ஐயோ அப்படின்னு வேற ஏன் ட்வீட் பாரு என்ன போட்டாங்க. பண்ணாங்க? அண்ட் ஏய், இன்னொரு இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ வீக்கா? ஏன்னா அவங்க எல்லாரும் அந்த இன்சூரன்ஸ் இது ஜாக்கெட் போட்டு ஏதோ சொல்வாங்களே, ஆமா அது what is சக்கியா it? பிகாஸ் பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாருல்ல இந்த வீக். ஆமா நோ, சோ இந்த வீக் இல்ல நாமினேஷனே இல்லையா? அஞ்சலி No, no, no. அஞ்சலி அது என்னன்னா ஒவ்வொரு வாரமும் எல்லாருமே எலிமினேஷன் ஆனதுக்கு அப்புறம் மிச்சவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க இல்லையா, அதுதான் போடுவாங்க. அத வந்து அவங்க வந்து அதுதான் இன்சூரன்ஸ் Got சொன்னாங்க. it. அது Got எவ்ரி it. வீக் நடக்கும். இந்த வீக் வந்து 1 hour எபிசோட்ல வந்திருக்கு. ஓகே ஓகே, காட் இட். அந்த விளம்பரத்தை யாராவது கரெக்டா சொல்லுங்க. என்ன பாதுகாப்பு என்னடா எடுத்தேன், இன்சூரன்ஸ் அச்சாக்கியா இன்சூரன்ஸ்லயா? இனிமே வந்து நாங்க ஸ்பேஸ் வந்ததும் அதான் சொல்ல போறோம். அச்சாக்கியா இன்சூரன்ஸ்லியா இன்சூரன்ஸ்லியா. பாதுகாப்பு அப்புறம் டொனால்ட் டக் சொல்லுங்க. இந்த நிஜமாகவே இந்த இப்ப பீதியில இருக்கிறது வந்து இந்த அரோராவும் கமருதீன் தான். ஆமா ஏன்னா ஆமா அவங்க 2 பேரும் தான் பருதி பத்தி ஆக்சுவலி அவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க. பேசியிருக்காங்க. ஆமா கேவலமா கேவலமா பேசியிருக்காங்க. ஆமா கேவலமா. யா, நீங்க விக்ரம் கூட பாத்தீங்களா? பேசியிருக்கான், பட் அவ்வளோ இது மாதிரி பேசியிருக்க மாட்டான்.
இவங்க 2 ஆமா பேரு தான் ரியலி அண்ட் அரோரா மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஒருத்தர் விடாம ஷீ இஸ் கான் அண்ட் பேட் மவுத். ஆமா அது ஆக்சுவலா ஆதிரை போனது அந்த ஆதிரை போனதுமே ஆதிரை போனது கேட் க்ளோஸ் ஆகும் அவளுக்கு வந்து ஆதிரை இருக்கிறப்பவே அவளுக்கு 24 hours அவ கொடுத்ததுமே எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. அரோராவும் கமருதனுக்கும் அப்படியே மூஞ்சி அடி 2 பேரும் பக்கத்துல தான் நிப்பாங்க அந்த டைம்ல. என்ன மூஞ்சில அப்படியே ரியாக்ஷன் தெரியுது. அவங்க 2 பேருக்கும் ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. 2 பேரும் லேட்டா தான் கிளாப்பும் பண்ணாங்க. அரோரா மூஞ்சிலும் அப்படியே இந்த எப்ப பாரு விஜய் சேதுபதி ஏதாவது கொஸ்டின் கேட்டா மட்டும் அழுகுற மணி வீக்கெண்ட்ல ஒரு மூஞ்சி வச்சுப்பா. அந்த மாதிரி ஒரு மூஞ்சி வச்சிட்டு இருந்தா கமருதனுக்கு வந்து பேரஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. போச்சு இன்னைக்கு நம்மளதான் வந்து செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி. அவங்களோட ஃப்ரெண்டு அக்கா எல்லாம் வந்துட்டு ஏதோ கமருதன் என்னமோ உத்தமன் மாதிரி வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்கறதும் பார்வதி மேல தான் எல்லா தப்புன்ற மாதிரி வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. புரியவே இல்லை. ஆனா அந்த கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா யாரோ போஸ்ட் போட்டிருந்தாங்க. டாம் தான் போட்டிருந்தாங்க தெரியல. அவங்க அக்கா பேசுனது கீழே ஃபுல்லா பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. எல்லாரும் கமருதன் தான் கிழிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த யூடியூபர் அகமத் மீரான் அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு 6th சீசன்ல வந்துட்டு பார்வதி கூட உள்ள வந்தான். இப்ப வந்து பார்வதிக்கு வந்து என்ன போட்டிருந்தோம், ஐ எம் சாரி காஜி கோயின்னு சொல்லிட்டு போட்டு இது தம்ப்நெயில் அப்படி போட்டுட்டு என்ன மன்னிச்சிருங்க விஜய் பார்வதி அப்படி போட்டு அவளை பத்தி பேசி வச்சிருந்தான். நான் அவனுக்கு கமெண்ட்ல போய் கிழிச்சு விட்டேன். எப்படி அது அந்த கமெண்ட்ல ஃபுல்லாவே பார்வதி மட்டும் தான் திட்டிருக்காங்க. டேய் கவர் போட்டு சாப்பிடலான்னு சொன்னது கமருதேன் தாண்டா, அவனை யாருமே திட்டமாட்டீங்க. இந்த பார்வதிக்கு தான் கவர் 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 கவர்ன்னு சொல்றீங்க. கமருதேன் தான் ஆக்சுவலி இந்த வார்த்தையை சொன்னதே. அவனுக்கு யாருமே திட்ட மாட்டீங்க. ஏன்டா இப்படி அவளை திட்டி வச்சுக்கீங்க? நீயே வந்துட்டு அவ உள்ள இருந்து கண்டென்ட் கொடுக்கறதுனால அதை வச்சுதான் நீயே வந்துட்டு இங்க வந்து கண்டென்ட் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க. நீலாம் பேச தகுதியே இல்லை. அண்ட் அவங்க அம்மாவை பத்தி எல்லா இதுலயும் லிட்டரலா இப்ப அவங்க அம்மா கூட இருக்கிற போஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வேற வேற பேஜ்ல போட்டு அது கீழே கமெண்ட் பார்த்தா ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அருமையா வளர்த்துருக்கமா. எப்படி வந்துட்டு எதுக்கு நீங்க வந்து ஃபேமிலியை வந்து இழுக்குறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்துட்டு அவங்க ஃபேமிலி இழுத்து அவங்க அம்மாவை இழுத்து நிறைய போஸ்ட் நீ இப்படி அரைக்குறையா ட்ரெஸ் போட விட்டுருக்க அது இதுன்னு நிறைய பேரு. அதுக்கெல்லாம் எனக்கு ஆத்திரம் வந்து நம்ம வந்து ஒரு கமெண்ட் போட்டுட்டேன். நான் என்ன பண்றது, ஆனா நிறைய பேருக்கு போட முடியல. ஒரு 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 கட்டத்துக்கு போட்டேன். ஆனா அகமத் மீரானோட அந்த இதுல மட்டும் நல்லாவே கிழிச்சு விட்டேன். ரொம்ப காண்டாயிடுச்சு. அவன் போட்டிருந்த தம்ப்நெயிலே காஜி கோயின்னு போட்டிருக்கான். அது ஆக்சுவலி வந்துட்டு அங்க அங்க வந்து நிறைய பேர் அதை பண்றாங்க. ஆனா அவங்க இன்னொருத்தர் பண்றாங்க. அவங்கள யாருமே சொல்ல மாட்டாங்களே. அவங்க யாருன்னு சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அவங்க பண்றாங்க, அவங்கள யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் பாரு மட்டும் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி 3 பேர். இப்ப 3 பேர் ட்ரையாங்கிள்னு வந்துச்சு. அதுல ஏன் பாரு மட்டும் அடிக்கிறீங்க? இன்னும் மிச்சம் 2 பேர் இருக்காங்க. அவங்கள 2 பேரும் யாருமே அடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. கடுப்பாக உள்ளது. நான் பாரோட அம்மா வந்தா Because she is the powerful one, Donald Duck. அவளை வச்சுதான் கண்டென்ட்டே உங்களுக்கு. No, usually எப்பொழுதுமே you try to topple the most powerful person. ஆமா, நீங்க நிறைய பேர் சொன்னீங்க. நாங்க சீரியஸா நானும் எங்க அக்காவும் அந்த வார்த்தையை சொன்னோம். ஈவன் எங்களுக்கு கூட அதை கனெக்ட் பண்ணி சொன்னோம். நிறைய ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க இந்த மாதிரி இண்டிபெண்டா இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த லவ் இந்த மாதிரி லிட்டரலா வந்து சொன்னாங்க. இந்த டாக்ஸிக்கான ஒரு லவ், இந்த பொறுக்கி மாதிரி இருக்க பசங்க அந்த மாதிரிதான் போய் விழுவாங்க. அந்த மாதிரி நாங்க சொல்லி வந்து பார்வதி கூட எங்களை கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். இங்க சீரியஸா நீங்களுமே அதே வார்த்தையை அப்படியே சொன்னீங்க. எல்லாரும் சொன்னீங்க. Insignificant people வந்து கண்டுக்க மாட்டோம், இழுக்க மாட்டோம் into the battle because they are all insignificant. Usually you go after the strongest person to நம்மள elevate பண்றதுக்கு you have to go against the strongest person தான். எப்பொழுதுமே இல்லைன்னா நம்மளும் ஒண்ணும் இல்லாம இருப்போம். ஸோ நம்மளே நம்ம ஸ்ட்ராங் பத்திக்கிறதுக்கு you have to go after the strongest person. That's why Aurora is going after Parvati. ஆமா, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. Unfiltered. கேஸ்கோன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் பேஜ்ல வந்துட்டு Oh my God, yeah. அரோரா கமருதினை வைத்து கேம் ஆடுறா பார்வதி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், ஆர் யூ பிளைண்ட்? உங்களுக்கு தெரியலையா யார் யார வச்சு கேம் ஆடிட்டு இருக்கான்னு தெரியலையா? நீங்க ஷோ வந்து கரெக்டா பாக்கலன்னு நினைக்கிறேன். கரெக்டா பாக்குறவங்களுக்கு தெரியும் பாரு வச்சுதான் அவளுங்க 2 பேரும் கேம் ஆடுறாங்கன்னு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு என்னால தாங்கவே முடியலங்க. அந்த ஹரீஷ்னு ஒருத்தர், ஐயோ கடுப்புனா கடுப்பு. அவர் எப்பயுமே நிறைய டேமேஜ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க போய். ஆமா, நான் நிறைய கமெண்ட் போட்டிருக்கிறேன். என்னால முடியல, கடுப்பா இருக்குது. I'm following you, dude. I'm following you right now.
தேங்க்யூ. ஹாரி எனக்கு ஹாரி எங்கெல்லாம் போய் ரொம்ப நீங்க ஹாரி கடுப்பா ஹாரி டேமேஜ் இருக்குது. பண்றீங்க? டோனலோட நண்பர் தான். ஆர் யூ பிளைண்ட்? அவருக்கு அந்த கமெண்ட் தான் போட்டேன். ஆர் யூ பிளைண்ட்? 5 அறிவு தான் இருக்கா? அரோராக்கு சப்போர்ட் பண்ணி ஏதோ ஒரு போஸ்ட் பார்வதி டவுன் பண்ண மாதிரி போட்டிருந்தாரு. 5 அறிவு தான் இருக்கா அப்படி சொல்லி போட்டேன். அதான் அப்படிதான் அடிக்க முடியும். வேற எப்படி அடிக்கிறது? என்னால சண்டை போட முடியாது. ஒரே வார்த்தை தான் உனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. கடுப்பா இருக்குது. நானும் இந்த மாதிரி எப்படிங்க ஏதாவது சப்போர்ட் பண்றீங்க நானும் இந்த அவளுக்கு மாதிரி அப்படின்ற மாதிரி. ஏதாவது டொனால்ட் டக்கு ஐடி வச்சுட்டு வரலான்னு இருக்கேன். மேல டொனால்ட் ஒரு ட்வீட் டொனால்ட் பின் டக் பண்ணிருக்கேன் பாருங்களேன். அதுல பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வருது அந்த கேட். ஒருவேளை இது டாமா இருக்குமோ நினைச்சிட்டு இருந்தா. அங்க பாருங்க அந்த அது நல்லா ட்வீட். இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. போய் நல்லா ஷேர் இருந்துச்சு. பண்ணுங்க கைஸ். அது Yeah, அது let's டாம் தான் அஞ்சலி. let's ஆ அந்த அரோராவோட இது மீம் போட்டிங்களா? யாருமே என்ன பார்க்கல நினைக்கிறேன். அது பாத்தீங்கன்னா நிஜமா மனசு எல்லாம் குளு குளுன்னு ஆயிடும். அவ்வளவு அப்படி இருந்துச்சு. என்ன வீடியோ? அந்த உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன்ல அரோராவோடது. இந்த கேடு ஐயோ கெட்ட கேரக்டர். ஊடு கட்டி இல்ல ஐயோ ஆமா அன்ஃபில்டர்ட் செம்ம அன்ஃபில்டர்ட் சிரிப்பு. ஷேர் பண்ணுங்க அன்ஃபில்டர்ட் அத. டாம் என் ஃபோன் கீழே இருக்கு, நான் மாடியில இருக்கேன் என்னது? டாம். ஐயோ எப்படி ப்ளூடூத் வந்து கீழ பொய் இருந்து பொய் பொய். மேல கனெக்ட் ஆகுது? அடங்கப்பா இதெல்லாம் உலகமாக நடிப்புடா சாமி. ஓகே எஸ் தேங்க்யூ so much டொனால்ட். இதே மாதிரி கீப் தேங்க்யூ சப்போர்ட்டிங், கீப் கமெண்டிங். தேங்க்யூ. என்னால் ஷேர். முடியாததை நீங்க பண்ணும் பொழுது கொஞ்சம் கேட்கும் பொழுது நல்லா தான் இருக்கு. போங்க போய் சண்டை போடுங்க டாம் இருங்க கமெண்ட் டாம். செக்ஷன்ல. டொனால்ட் நீங்க யார் ட்வீட்டாச்சும் சொல்லும்போது நேம் எடுக்காம கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணுங்க ஐயோ டொனால்ட். இப்ப அப்படியா? இல்லைன்னா இப்ப கீழே என்னன்னா லிசனர்ஸ்ல இருந்து யாராச்சும் போய் அவங்களுக்கு அவங்க ட்விட்டருக்கு இல்ல இல்ல ஒன் டாம் செகண்ட். யாராச்சும் தேவையில்லாம போய் ஐ நோ அதனாலதான் நான் சொல்றேன். உங்களுக்கு ஏன் அதை சொல்லலைன்னா அவங்க நேத்தே யாராச்சும் வரப்ப சொன்னாங்க இப்பதான் ட்விட்டர் டவுன்லோட் பண்ணிட்டு நான் உள்ள வந்தேன், யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றாங்க. டிசம்பர் மாசம் ஆமா. தான் ட்விட்டருக்கே வந்திருக்காங்க. அப்ப நீங்க எடுத்ததுமே நம்ம அதையெல்லாம் சொன்னோம்னா she will be restricted, let her do our work let her do our work அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவருக்கு ஃப்ரீயா விட்டுட்டேன். எஸ் எஸ் டாம், நீங்க டோன்ட் வரி, டொனால்ட் ட்ரக் எது இருந்தாலும் டாம் ஓன் பண்ணுவாங்க. நீங்க அதனால சொல்லுங்க. ஓகே. தேங்க்யூ. நைஸ் ஜாலியா இருந்துச்சு. தேங்க்யூ டொனால்ட். நன்றி. ம். பலாஜி எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க. ஓகே. ஓகே சரி. நான் என்ன மூணே நோட்டீஸ் 3 பண்ணேன்னா ஸ்பீக்கர் தான். ஒரு நிமிஷம் இருங்க. 3 ஸ்பீக்கர் தான். ஒன்னு பாலாஜி, சாரி 4 ஸ்பீக்கர் ஆக்சுவலா. ஐயோ பாலாஜி, பிளாஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க. டாம் ஒண்ணு சொல்லணும். ஒண்ணா திரும்பவுமா சொல்லுங்க டொனால்ட். ஒண்ணே ஒண்ணு. இந்த வாரம் மட்டும் ஃபேமிலி ரவுண்டா இல்லாம இருந்திருந்தா கமருதீனா பார்வதி வந்துட்டு கேப்டன்சில இருக்காங்க இல்லையா, எப்படிலாம் பண்ணிருப்பா அப்படின்றது வந்துட்டு மிஸ் ஆகுது. அது மட்டும் தான் ஒரு வருத்தம். அடிச்சு நவத்தி விட்டுருப்பா அவன் பண்ற விஷயத்துக்கு. அடிச்சு நவத்திருப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆனா இந்த வாரம் ஃபேமிலி வீக்கா மிஸ் ஆயிடுச்சேடா அப்படின்ற மாதிரி இருக்கு. வருத்தமா இருக்கா? வருத்தமா இருக்கு. ஆமா. சடிப்பா ஒன்னும் இல்லப்பா, வருத்தப்படாதீங்கப்பா. ஃபேமிலி வந்து நிறைவேற்றிடுவாங்கப்பா. ஆமா நானும் அதுக்கு வெயிட் பண்றேன். அவன் ஃப்ரெண்டே வந்து பிரிச்சு விட்டுருவான். ஆனா அவன் ஏதோ அவன் யோக்கிய மாதிரி பேச போறான். என்னமோ நடக்குது. டொனால்ட் ட்ரக் நான் அதை எல்லா பத்தி தான் பிளேமே நான் இன்னைக்கு அவன் சொல்லணும். பாருங்கள் போடுவான். அந்த ரியா வேற வேஸ்டா வருவா. சோ டொனால்ட் ட்ரக் நான் அதை பத்தி தான் பேசணும்ட்டு இருந்தேன். யாரு? இந்த வாரம் ஃபேமிலி பாலாஜி. வீக் இல்ல அப்படின்னா பார்வதி ஆமா. வந்து நான் அது ரொம்ப ஆவலா இருந்தேன். கமருதீனா கடைசியில பார்த்தா அவன் இப்படி ஆயிட்டான். இந்த வீக்ல போய் கேப்டன் ஆயிட்டான். எனக்கு ரியா வந்தா பார்வதிக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கும்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஓகே, கமருதீனுக்கு பயங்கரமா டேமேஜ் இருக்கும் நான் நம்புறேன். எஸ் இல்ல நான் பேசுறது கேக்குதுங்களா? கேட்கிறது பாலாஜு. இல்ல எனக்கு அந்த டவுட் இருக்கு. இப்ப இந்த வாரம் ஃபேமிலி வீக் இல்லன்னா டு யூ திங்க் பார்வதி வந்து கமருதீனை அடிப்பாங்கன்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அந்த டவுட் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து நடக்காத விஷயத்தை பத்தி பேச வேணாம். இருக்கிற இது என்ன, இந்த வாரம் ஃபேமிலி வீக், அதை பத்தி மட்டும் பேசுவோம். இல்லாத விஷயங்களை நம்ம ஆராய வேணாம். தேவையில்லாம தலைவலிக்கும் பாலாஜி. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது இப்ப எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ற விஜேஎஸ் பார்வதிய டிப்ரிஷியேட் பண்ணட்டும். பட் ஆனா ரொம்ப கேவலமா பேசுற மாதிரி இருக்கு. அது உண்மையிலேயே வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு ஹோஸ்டா இருந்துகிட்டு பேசுறது நம்ம ரொம்ப பேசாம அந்த ஆள் ஃபோன் கேவலமா நம்பர் எடுத்து இருக்கு. ஃபோன் பண்ணி போடா முட்டாள் கிறுக்குத்தனமா ஹோஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடலாமா பேசாம பாலாஜி? என்ன சொல்றீங்க?
அத இல்ல விட டாம். மோசமா ம். ஏதாவது பண்ண முடியுமான்னு இல்ல தெரியல. டாம். நம்ம அந்த விவேக் ஒரு கால் பண்ணி சொன்ன நீங்க தாஸா இல்ல லாடு லாடு லபக்கு லபக்கு தாசா. அந்த ஏன் மாதிரி நீங்க ஹோஸ்டா இல்ல கோஸ்டான்னு கேட்டுட்டு வச்சிருங்க. கோ அப்படி அதெல்லாம் நீங்க சிம்பிளா இருக்கும். சொன்னாலும் ம். அப்படி நீங்க சொன்னாலும் அத வந்து இது அவரோட பிரெயினுக்கு போய் சேருமாங்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலா. நான் கொஞ்சம் மரியாதையா நான் சொல்றேன். ஏன்னா அவ்வளவு மோசமா பண்ணிட்டு இருக்கிறாரு. இது இத இப்படிதான் ஹோஸ்ட் பண்ணுவாங்களா? இந்த அளவுக்கு மோசமா வந்து லோக்கல் சேனல் ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் லோக்கல் சேனல் இருக்கும். இந்த லோக்கல் சேனல்ல கூட இந்த மாதிரி பேசுற மாதிரி எனக்கு தெரியல. பேசுன மாதிரி தெரியல. இவ்வளவு மோசமா நீங்க வந்து பேசணுமா? நீங்க வந்து ஒருத்தங்கள அப்ரிஷியேட் பண்ணி ஒரு கேம உருவாக்கணுங்கிறதுக்காக நீங்க பண்றீங்க. பண்ணுங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பார்வதிய டிப்ரிஷியேட் பண்ணா கூட ஓகே. நான் அது கூட அக்செப்ட் பண்ணிக்குவேன். அததான் நீங்க வந்து லாஸ்ட் ஒரு 6 வீக்ஸ் 7 வீக்ஸா பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த பாஸ்ட் 2 வீக்ஸா நீங்க வந்து ரொம்ப அசிங்கமா பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. டாம் நீங்க நீங்க இல்ல நேர்ல போயிட்டு வந்தவங்க கூட அதுதான் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. இதை விட மோசமா நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம 1 hour எபிசோட்லயும் இப்படிதான் இருக்கு. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எல்லாமே அக்ரி பண்றேன் டாம். கம்ருதீன் இது பார்வதி விஷயத்த பத்தி நீங்க பேசுறது எல்லாமே அக்ரி பண்றேன். ஆனா ஒரு இடத்துல என்னமோ எனக்கு பார்வதி ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க பாருங்க, இப்ப கூட லைவ்ல வந்து கம்ருதீன் பேக் அடிக்கிறது நல்லாவே தெரியுது. ஏன் இது பார்வதிக்கு புரிய மாட்டேங்குது? அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் வீக் கம்மிங் வீக் வந்து ஃபேமிலி வீக் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது பேசி ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தா ரியலி ஐ வில் பி தி ஃபர்ஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். பட் ஆனா நிறைய விஷயங்கள் அவங்க கண்ணை மறைக்குது. நான் அதனாலதான் சொன்னேன், இந்த வீக் ஃபேமிலி வீக் இல்லைன்னா கம்ருதீனுக்கு எகெயின்ஸ்டா பார்வதி இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல, லாஸ்ட் வீக் திவ்யா வந்து ஒரு கத்துனாங்க, ஜர்க்கு விட்டு கத்தும் போது கம்ருதீன் எஃப்ஜே இவங்க எஃப்ஜே தான் மெயினா வந்து லூசா அப்படிங்கிற மாதிரி சொன்ன அப்படி கம்ருதீன் சொல்லிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல பார்வதி வந்து ஃப்ரண்ட் எடுக்க வேணாம், ஆனா கம்ருதீனை வந்து இது பண்ற மாதிரியே கொண்டு போனாங்க. அப்படிப்பட்டவங்க கிடையாது பார்வதி. நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு, 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி அஞ்சலி கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், வியானாவும் எஃப்ஜேவும் ஒன்னா உட்காந்து வெளியில பேசிட்டு இருப்பாங்க அந்த டீம் மேட்டர்ல. வியானா வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பேசினாங்கன்னு சொன்னேன். ஆனா பார்வதி வந்து ஃபர்ஸ்டே வந்து உட்காந்துருப்பாங்கன்ட்டு. ஆனா இன்னைக்கு அந்த அதே பார்வதி எனக்கு அந்த மாதிரி போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இது வந்து அவங்க கிராஃப் வந்து டவுன்ஃபால் ஆகல, பட் ஒரு பாயிண்ட்ல சேச்சுரேட் ஆகிற மாதிரி இருக்கு. இத வச்சு வேற யாராவது வந்து நீங்க வேணா சொல்லலாம், அது அவங்க வந்து அது அவங்க ஒண்ணுமே நோ வின் நோ ஆகாம நோ போகலாம், அப்படி வின் ஆகலாம் நோ நோ அப்படின்னு பாலாஜி. நீங்க சொல்றீங்க. நோ என்னால ஏத்துக்க நான் முடியல. அதுக்கு கூட போகல. ஓகே. நீங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லா ஒரு பெர்சன் பாத்துட்டீங்க. அந்த பெர்சன் ஒரு 99% விஷயங்கள் கரெக்ட்டா பண்றாங்க. 1% ஒரு விஷயத்துல லேக் ஆகும்பொழுது, உங்களுக்கு இது லேக் ஆகக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணுது. ஆஸ் அ ஆடியன்ஸா பார்க்கும்பொழுது, எனக்கும் அவங்க லேக் ஆகுறாங்கன்றது அந்த ஒரு பெர்சன் கிட்டன்றது எனக்கு தோணுது. பட் வாட் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஹி இஸ் யூசிங் எதனால அவங்க ஸ்ட்ரக் ஆகுறாங்கன்றத நம்ம பார்க்கணுமே தவிர, ஆமா இப்ப அவங்க சொல்றாங்க, எங்க அம்மாவ பத்தின இது இவன சம்மந்தப்பட்டதே இல்ல. என் அம்மா வரணும், என் அம்மா கிட்ட நான் பேசணும்னு தான் அவங்க சொல்றாங்க. ஓகேவா? அதையே இவன் இந்த மாரி மேனிபுலேட் பண்றான். அப்ப நீ உண்மையா? இல்லையா? எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அவன் அவ மேல போடுறான். அவன் லிட்டரலா இப்ப சந்தோஷமாலாம் பக்கத்துல இல்ல. வேற வழி இல்ல. பக்கத்துல இல்லன்னா, அவன் தவறா தெரியப்படுவான்றதுனால சும்மா பக்கத்துல படுத்துட்டு கிடக்குறான். நான் நான் என்ன சொல்றேன்னா, இது பார்வதிக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுங்கிறது என்னுடைய ஒரி. ஆக்சுவலா நான் அவங்கள தப்பு கூட நான் சொல்லல. ஷி இஸ் எ பியூர் சவுல். அதை அக்செப்ட் பண்றேன் நானு. ஆனா என்னுடைய ஒரி என்னன்னா, 2வது வாரம் 3வது வாரம் உட்காந்துக்கிட்டு கனி இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்றாங்க, இது இப்படிதான் இதனாலதான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த, கனி மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே ஒரு கணிச்சு பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சுல திவாகர் கிட்ட பாலாஜி. சொல்லிட்டு இருந்த பாரு இங்க எனக்கு மிஸ் ஆகுது. பாலாஜி இதே பார்வதி தான். அப்ப மண்டையில மேல் மாடி காலின்னு சொன்னாங்க பாலாஜி. அப்ப கிளாரிட்டி இருக்கும். வீக்ஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஒரே நபர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த நபர் உண்மையா இருக்காங்கன்னு சொல்றாங்க. உங்களோட வருத்தத்த என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் அந்த இடத்துல அவங்களால அவ்வளவுதான் பண்ண முடியும். ஃபேமிலி ரவுண்ட் வரும்பொழுது மாறும்னு நம்ம நம்புவோம். அவ்வளோதான். 24/7 இருக்கு. டெஃபினட்டா ஷி வில் சேஞ்ச் ஹர் கேம். ஷி வில் பிளே ஃபார் ஹெர்செல்ஃப் அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஈவன் இப்போ வெளியிலேயே வந்து கம்ருதீன் அவங்களுடைய அக்கா வந்து இன்டர்வியூ குடுத்ததெல்லாம் வந்து பார்வதி யூஸ் பண்ணிக்கிட்டான்னு பேசியிருக்காங்க. எம்மா ஏய்! ஓரளவுக்கு முட்டு குடுக்கலாம்.
அவன் ஒரு பொண்ணுகிட்ட அத இப்ப படல. நான் அதத்தான் நான் யோசிக்கிறேன். பார்வதியோட பேரண்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி எனக்கு கமருதீனோட தெரிஞ்சுங்க, அக்கா வரணும். பார்வதியோட பேரண்ட்ஸ் கடைசியா தாங்க வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா, அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். கமருதீனோட அக்கா ஃபர்ஸ்டே வந்துட்டாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு பெரிய க்ளூ வந்து பார்வதிக்கு இன்னும் கிடைக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க வின் ஆகலாம் லூஸ் ஆகலாம்ட்டு, எனக்கு ஆனா பார்வதி வின் மட்டும்தான் ஆகணும்னு தோணுது. ஏன்னா மத்தவங்க யாருமே டிசர்வ் கிடையாது. இத வச்சு இந்த சின்ன ஒரு லேக வச்சு மத்தவங்களுக்கு தூக்கி கப்ப கொடுக்கறது என்னால ஒத்துக்க முடியல. இதுலயும் லேக் இல்லாம பார்வதி வரணும்ட்டு எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது. லெட்ஸ் see. அவ்வளவுதான். இந்த பாசிட்டிவா அணுகுங்க பாலாஜி. பாசிட்டிவா அணுகுங்க. That's the spirit my boy. Yes, கடந்த அனு. 3 சீசனா பாசிட்டிவா தான்டா அணுகிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணும் நம்ம நடக்கல. அணுகுறோங்க. ஏங்க அணுகுனோமா, பாசிட்டிவா இருந்தாங்களா, வெளில வந்தாங்களா, அவங்க நிம்மதியா சந்தோஷமா இருந்தாங்களா, வெளியில இருக்க காமெண்ட்ஸ பார்த்து, அவ்வளோதான் இல்ல நமக்கு வேணும். இல்ல எண்ட் ஆஃப் தி டே. இல்ல ஒரு நிமிஷம். ஆக்சுவலா எனக்கு தெரியும் டாம், நீங்க எல்லாருமே இங்க இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து ஜாக்லினோட சப்போர்ட்டர்ஸ்ட்டு. நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜாக்லின் அண்ட் ஆல்சோ முத்துக்குமரன் 2 பேர்த்துக்குமே நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? எனக்கு என்னன்னா இப்ப ஜாக்லின் இல்லைன்னா முத்துக்குமரன்